அது வேற மாதிரி வரும். அதெல்லாம் வராது ப்ரோ. அப்படிதான் ப்ரோ. ப்ரோ ப்ரோ ஆரம்பிக்கும். எலெக்ஷனுக்காக ஒரு சாங் ப்ரோ, என்ன சார்? கரெக்டா கேளுங்க, யாரும் இடையில பேசாதீங்க. இது எலெக்ஷனுக்கான ஒரு சாங், இவர் நட்பேத்தினைன்னு சொன்னதுனால அதுல இருந்து பாடுறேன். யாருக்கு? டெடிகேட்டட் டு ஆல் ஓட்டர்ஸ். சரி, ஓகே. ஓட்டர்ஸா? ஓட்டர்ஸ், வாக்காள பெருமக்கள். ஆமா ஆமா, ஓட்டு போட்டு ஒரு கோழி பிரியாணி தருவாங்க. ஆமா, கரெக்ட் தான். ப்ரோ பாடுறேன் கேளு, நல்லா அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. வீதிக்கு ஒரு ஜாதியும், ஜாதிக்கு வீதியும், கேட்காத நாதியும், கிடைக்காத நீதியும், எல்லாவற்றுக்கும் ஒரு உச்சக்கட்டம். என்னை தட்டி கேட்டால் அது குற்றம் குற்றம். யாருங்கே நாயகன், யாருங்கே தீயவன், ஊழலில் ஊதியம் செய்தவன் ஊதியம் போக, பாதிக்கு மேலே எனக்கென எடுத்ததில் தவறில்லை என்கின்ற மனநிலை வருவது எதனால்? நீ சரியில்லை அதனால். காசு வாங்கி நீ ஓட்டு போட நீயும் நோட்ட கேட்ட, மக்களின் வேலைக்காரன் நான். எங்கிட்ட நீ காசு கேட்டதால உங்கிட்ட கொடுக்க, இங்கிருந்து எடுக்க. மந்திரி மந்திரி மந்திரிடா, ராஜ ராஜ தந்திரிடா, எந்திரிடா. இது என் தப்பு இல்லை உன் தப்பு, மாப்பு வச்சுட்டேன் ஆப்பு. காமன் மேனுக்கு இங்கே காமம் ஏறி போச்சு, நாட்டோட மானம் விமானம் ஏறி போச்சு. நான் மட்டும் நல்லவன் போல் இருந்தேன்னா, பொறுப்பது மறப்பது மக்களின் வாழ்வாச்சு. இனி என்னோட ஆட்சி, என் அரசியல் மாட்சி. கண் கொண்டு பார், வீர போவது நாம் அனைவரும் தான். பணம், இனம், மொழி, மதம், பெரி, வினை, சுலபம். அலைகடல் என திரண்டு எனக்கு சிலை வடித்திடும் படை, அடிமைகள் சுடும் வடை, அடைக்கலம் வந்து சேர். வேட்டி சட்டை போட்ட மாடன் கட்டை, என்னை நம்பி ஓட்டு போட்டான் நாமப்பட்டை. நாற்காலி என் தாலி கட்டாமல் வாழ்வேனே, 5 ஆண்டுக்கு ஒரு முறை நான் வருவேனே அருகில் நீ. வேண்டான்னு சொன்னாலும் தருவேன் நான் எல்லாமே, ஏன்னா நான் நாட்டுக்கு ராஜா. ஏமாந்து போனது நீதான், ஏன்னா நான் நாட்டுக்கு ராஜா. ஏமாந்து போனது நீதான். ஒளிச்சாச்சு மரச்சாச்சு குடி தோண்டி பொறுத்தாச்சு, ஊருக்கு முன்னாடி வாய்க்கிலேயே சிரிச்சாச்சு. பதவிக்கு வரும்போது இதான் தான் மனசாட்சி, பேருக்கு மட்டும்தான் மக்களோட ஆட்சி. ஆனா இனி என்னோட ஆட்சி, என் அரசியல் மாட்சி. கண் கொண்டு பார், வீர போவது நாம் அனைவருதான். இதுல இருந்து என்ன புரியுது சொல்லுங்க? இது வந்து இன்னொரு டைலாக் கொண்டு வரும் பாருங்க, பிராக்டிகல் கை. நாளைக்கே நான் போய் எதிர்கட்சியில சேர்ந்துருவேன், சேர்ந்து ஆளுங்கட்சியை திட்ட ஆரம்பிச்சிருவேன். நேற்று வரையில ஐயோ கொம்பனே, தெரியும் தெரியும் தல. இப்ப தமிழ்ல பாடுதாரு. ஓகே ப்ரோ, உங்கள் ஓட்டு யாருக்கு? ஒரு கையில ஆடினே 2 கிலோ. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, கேக்குதா? ஓகே ப்ரோ, யாருக்கு ஓட்டு போட போறீங்க சொல்லுங்க. நாளைக்கே நான் போய் எதிர்கட்சியில சேர்ந்து ஆளுங்கட்சியை திட்ட ஆரம்பிச்சிருவேன். நேற்று வரையில எவன் திட்டு வாங்கணும் அவன் எல்லாம் எனக்கு கை தட்டுவான். அவ்வளவுதான். எங்களுக்கு தேவை பதவி, பதவிக்கு தேவை ஓட்டு, ஓட்டுக்கு தேவை காசு. அந்த காசை கொடுத்தா நீ ஓட்டு போட போற. ஓட் இஸ் a weapon, choose your leader wisely. ஓகே ப்ரோ, என்ன கூகுள்ல பார்த்து சொல்றியா? தல இன்னொரு டைலாக் வரும்ல, மறந்துட்டா தல. இன்னொரு டைலாக் வரும்ல, என்னன்னு வரும்? நானே பொண்டாட்டி பிள்ளைங்க 3 பார்த்தேன், 3 பேத்துக்கு 300 கோடி போனாச்சுல சம்பாரிச்சாச்சு. எங்களுக்கு இது போதையா? ஆமா, எங்களுக்கு இது போதும். அதெல்லாம் வரல வரும் அதுல. அது இல்ல, அதுக்கு முன்னாடி வரும். choose your leader wisely. இதான் ப்ரோ டைலாக். நட்பே துணை. அதான் நம்ம டிவி போகதான் போறீங்க பாருங்க எல்லாம். நீங்க சூஸ் பண்ணி போடாத வரைக்கும் அதான் நீங்க யாருக்கு போட போறீங்க? அவர் டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ இல்ல சீமா? ரெண்டுமே கிடையாது, சீமானும் கிடையாது. டிவிக்கே சுயேட்சை எங்க அண்ணா நிக்கிறாரு, அதனால நான் அவருக்கு போட போறேன். வேற மாதிரி எனக்கு வந்து எவனையுமே பிடிக்காது ப்ரோ எலெக்ஷன்ல. அதனாலதான் ப்ரோ பாலிடிக்ஸ் பக்கமே போறதுல. போனா வன்மத்தை யாராச்சும் பேசினாங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்ப டிவிக்கே அப்படி இப்படின்னு சொல்லி பேசினாங்கன்னா வச்சுக்கேன், என்கிட்ட வந்து அவங்க ஆர்கியூ பண்ணி ஜெயிச்சிட்டாங்கன்னா வச்சுக்கோ ப்ரோ, நான் அவங்க கிட்ட அவங்க சொல்ற கட்சிக்கு நான் ஓட்டு போட்டுருவேன் ப்ரோ, சீரியஸ்லி. இப்ப நான் யாருக்கு ஓட்டு போடணும்னு நீங்க சொல்றீங்க ப்ரோ,
யார் இப்ப பேசுறது? கொம்ப நீ தானே பேசிட்டு இருந்த. நானே தான் வேற யார் அதான் பேசுறேன், வேற யார் பேசுவா? என்னை வந்து கேன்வாஸ் பண்ணுங்க, நான் வேணா போடுறேன். ஜெயிச்சுட்டாங்க, பேசி ஜெயிச்சுட்டாங்க அப்படிங்கிறவங்க. என்கிட்ட வந்து நீங்க வாக்கு சேகரிங்க. என்ன நீங்க வந்து டிவி கேக் போடுன்னு சொன்னீங்கன்னா நான் போட்டுருவேன். நான் சொல்லுங்க எதுனால நான் போடுறேன், ஏன் போடுறேன், ஏன் போடக்கூடாதுன்னு நீங்க சொல்லுங்க. மத்த கட்சிக்கு நான் ஏன் போடக்கூடாது, டிவி கேக் ஏன் போடணும் அதை சொல்லுங்க. ஒரு ஆட்கள் சொல்லுவாரு, ஆல்பா ஆல்பா வா 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 சாப்பிட்டியா ஆல்பா? போய் கேட்டு வந்து கேம்பஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு நடக்கிறனோ அதை பேசு. முக ஸ்டார் வந்தாரு, நீச்சல் அடிக்க விட்டாரு, ஒரு பாட்டி சொல்லும் தெரியுமா? ஸ்டாலின் தான் வந்தாரு, நீச்சல் அடி அது போன எம்பி எலெக்ஷன்லயே சொல்லிட்டாங்க அவரும். சரி நான் வந்து நான் தான் சொல்றேன்ல, யாருக்கு வேணா ஓட்டு போடுவேன். சாப்பிட்டா அண்ணா நீங்க ப்ரோ அது போன எலெக்ஷன்ல வரும். அதுல சொன்னது ஒரு 24ல சொன்னது ஏதோ ஒண்ணு சொன்னாங்களா? வந்தாரு, நீச்சல் அடி விட்டாரு. நீ எங்க ப்ரோ சொன்னாங்களா இதுக்கு எல்லாம் பழசெல்லாம் பேசலாம்லோ. முன்னாடி காமராஜர் காலத்துல இருந்தப்ப எல்லாம் பேசலாம்ல. நாங்க காமராஜர் காலத்துல ஆட்சியில இருந்தோம். நாங்க ஒரு ஊழல் கிடையாது, சரக்கு அதிகம் கிடையாது, கஞ்சா கிடையாது, பெண்கள் தற்கொலைப்பு கிடையாது, அதெல்லாம் பேசலாம்ல. அதுதான் ப்ரோ, அதுங்காட்டி தான் ப்ரோ இப்ப வந்து என்ன ஆனாலுமே ஸ்டாலினுக்கு மட்டும் போடக்கூடாதுன்னு இருக்கேன் ப்ரோ. இப்ப நீங்க சொன்னது எல்லாமே இந்த ஆட்சியில இருக்கு ப்ரோ, இப்ப நடந்துட்டு இருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல அது கிடையாது இது கிடையாதுன்னு, அந்த ஆட்சியில இப்ப இருக்கு. ஞானசேகரன் ஒருத்தன், டிஎம்கேல இருக்கக்கூடிய ஞானசேகரன் ஒருத்தன், அவன் போய் ஒரு காலேஜ், அந்த காலேஜ் அது என்ன பல்கலைக்கழகம், அங்க இருக்கிற பொண்ணு வந்து ரேப்போ ஹராஸ்மெண்ட்டோ ஏதோ பண்ணி இருக்கிறான். டிஎம்கேல இருக்கிற பொறுப்பாளர். இப்ப 4 நாளைக்கு முன்னாடி ஒரு இதுல ஒரு பொண்ணோட சேர்ந்து கூத்தடிச்சிருக்கான். ப்ரோ இவனுங்க ஆட்சியில எல்லாம் முக்காவாசி விஷயம் வெளியவே வர மாட்டேங்குது ப்ரோ. போதை புழக்கம் வந்து தமிழ்நாட்டுல வந்துட்டு கட்டுக்கடங்காம போயிட்டு இருக்கிறதுக்கு காரணம் வந்து டிஎம்கே தான். நீங்க டிஎம்கேவும் நம்ம வருங்கால பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாம பண்றதுக்கு தான் போட்டு பாத்துக்கோங்க. நாளை பின்ன வந்து டப்புன்னு பூக்கி புறா வெளியே போகும்போது பூக்கி புறாவை யாராச்சும் கற்பழிக்கலாம். ஒரு ஆண் அழகன் அவரு வந்து அப்படி பண்ணுவாங்களா ப்ரோ? டிவிக்கோட வேட்பாளர் வந்துட்டு எத்தனை பேர் ப்ரோ சரக்கடை வச்சிருக்காங்க? ஒரே நிமிஷம் நீ எடுத்து சாட்ஜிபிட்ட கேளு ப்ரோ ஸ்டக் ஆகுது. 34 இது தொகுதியில வந்துட்டு எல்லாரும் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. டிவிக்கு மட்டும் 233 தான். அந்த 233ல கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் பார் ஓனர் ப்ரோ. போய் பாரு. இவனுக்கு வந்துட்டு இதை ஒழிக்கிறானுங்களா, இவன் வந்துட்டு மது ஒழிக்கிறானுங்க, சரக்கு ஒழிக்கிறானுங்க, இவனுக்கு போதை புழக்கம் எல்லாம் இது பண்ணுவானுங்க, ஊழல் இல்லாத ஆட்சிக்கு கொடுப்பானுங்க. அப்படிதான் பிரச்சாரம் எடுத்தானுங்க எங்க ஊர்ல. பிரச்சாரம் எடுக்கலாம் ப்ரோ, 1000 சொல்லலாம் ப்ரோ. சீமானம் தான் ஹெலிகாப்டர் தரேன் நான் வீட்டுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கு ஹெலிகாப்டர் தரேன் நான் கொடுத்துருவானா ப்ரோ? கொடுக்க முடியுமா ப்ரோ? இப்ப வரைக்கும் பாருங்க, டிவில வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா 4.5 லட்சம் கோடி. இவங்க கொடுத்துருக்க டிவிக்கு கொடுத்துருக்கிறது வந்து 5.20 லட்சம் கோடி. எப்படி ப்ரோ சாத்தியமா ப்ரோ? அதாவது இவங்களுக்கு வருவானா வரமாட்டான்னு தெரியாம இவங்க வாயில சொல்லிட்டு போயிடுறது ப்ரோ. பண்ணக்கூடிய இதுவோ இந்த. இப்ப நீங்க இன்னொன்னு பாருங்க, டிவிக்கே நான் சாரி டிஎம்கே ஏடிஎம்கேவா நான் சப்போர்ட் பண்ணல. கடவுளே வந்தாலும் அது முடியாது ப்ரோ. ஏன் ப்ரோ முடியாது? உத்தரப்பிரதேசல என்ன ப்ரோ பண்ணிருக்காங்க? தமிழ்நாட்டுல யூடியூப் இருக்கா ப்ரோ? ப்ரோ எனக்கு தெரிஞ்சு அது சான்ஸே இல்ல ப்ரோ. சான்ஸ் இல்ல நீ எப்படி ப்ரோ சொல்ற? சரி ப்ரோ எப்படி சொல்றீங்க அது சொல்லுங்க. இப்போ அவரு விஜய்க்கு ஜெயிச்சுட்டாருப்பா, இப்ப அவரு ஒழிச்சிருவாங்களா சொல்லு? விஜய் ப்ரோ நான் அதைத்தான் ப்ரோ நானும் சொல்லிட்டு இருக்கேன். விஜய் வந்தாருன்னா மட்டும் ஒழிச்சிருவாரா? அவங்களோட கேண்டிடேட்டே பார் ஓனர்ஸ் நிறைய பேரு. பார் ஓனர்ஸ் கிட்டத்தட்ட 30 பேர் வந்து கேஸ்காரனுங்க, கற்பழிப்பு கேஸ் இருக்கிறவனுங்க, கஞ்சா கடத்தல் கேஸ் இருக்கிறவனுங்க, அவனுங்க எல்லாம் இருக்கிறானுங்க. இவனுங்க வந்து ஒழிக்கிறானுங்களா? இவன் வந்துட்டு இப்ப எப்படி தெரியுமா ப்ரோ இருக்கு, ஊழல்வாதிகள் எல்லாத்தையும் கூட்டம் சேர்த்துட்டு ஊழல் நான் எதிர்க்க போறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு உங்க தளபதி. என்ன சினிமாவா வரும்? தயவு செஞ்சு சிந்திச்சு ஓட்டு போடுங்க.
ஆனா 50% சப்போர்ட் பண்றவங்க எனி ரீசன்ஸ் ஏதாவது சொல்லுங்க பாப்போம். எவன் டிவிக்கே போடுறது அவ்வளவு கோவம் வருது ப்ரோ. சொல்லுவாங்க ப்ரோ. எதுக்கு சும்மா ராசி ப்ரோ? டிவிக்கேனா அவனுக்கு என்ன ப்ரோ நல்லது பண்ணிருக்காங்க? ஒண்ணும் கிடையாது ப்ரோ. நான் சொல்றேன் பாருங்க, நல்லது பண்ணது எதுவுமே நல்லது கெட்டதுன்னு கிடையாது ப்ரோ. அவனுக்கு எதுக்காக வந்திருக்கானுங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு ரசிகர். அவன் வந்து விஜய் வந்து படம் நடிச்சிருக்கான், அவனுக்கு ரசிகனா இருக்கேன், அது அந்த ஒரு காரணத்தினால டிவிக்கே போட்டு போறேன். வேற ஏதாச்சும் ஒரு ரீசன் இருந்தா போட சொல்லுங்க பாப்போம். யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க வேற ரீசன். அரசியல் என்னத்துக்கு கூட வந்தான், அது ஒரே ஒரு கொஸ்டின் தான். அவ்வளவு பணத்தை விட்டு அவனுக்கு இப்ப கூட மூவி இது பண்ணா கூட காசு வரும் அவனுக்கு. எதுக்கு வந்து இதுக்கு வந்தான், ஆட்சிக்கு வந்தான் சொல்லு ரீசன். ஆட்சிக்கு வரல, அரசியலுக்கு வந்ததே தப்பு ப்ரோ. அரசியலுக்கு வர்றது தப்பு கிடையாது. அப்ப யார் வேணாலும் ஜனநாயக நாட்டுல யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம் ப்ரோ. யார் வேணாலும் அரசியல் பண்ணலாம், தப்பு கிடையாது. நீ புதுசா ப்ரோ, ஒரே நிமிஷம், நீ புதுசா என்ன பண்ண போற சொல்லுங்க? நீ அரசியலுக்கு வர, தமிழ் தேசியம்னு சொல்ற, திராவிடம்னு சொல்ற, இந்த ரெண்டுமே பண்றதுக்கு ரெண்டு கட்சி இருக்கு. தமிழ் தேசியம் பண்றதுக்கு வந்துட்டு என்டிகே இருக்கு, அப்படி திராவிடம் பண்றதுக்கு வந்துட்டு ரெண்டு கட்சி இருக்குது, டிஎம்கே இருக்குது, ஏடிஎம்கே இருக்குது. நீ என்ன பண்ண போற? நீ உன்னோட ஐடியாலஜி என்ன, உன்னோட கொள்கை என்ன, அதை நீ சொல்லணும்ல ப்ரோ. நீ சும்மா ஃபேன் பேஸ வச்சுட்டு மட்டும் நீ வந்துட்டு ஆடினா, நீ அப்புறம் நீ சிஎம் வேற ஆயிரும் சொல்லிட்டு கான்பிடண்டா இருங்கங்கிறீங்க. எப்படி ப்ரோ இது நடக்கும்? நீ என்ன ப்ரோ நல்லது பண்ணிருக்க? பரந்தூர்ல வந்துட்டு ஏர்போர்ட் வரக்கூடாதுன்னு சொல்லி சொன்னேன். சரி இரு ப்ரோ. இப்போ இருக்கிறாங்களே சிஎம், அவர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க சொல்லு ப்ரோ. உட்காந்துன்னு அந்த சீட்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க சிஎம் ப்ரோ? நான் அதைத்தான் ப்ரோ சொல்றேன், எவனுமே ஒழுக்கம் கிடையாது சரிங்களா? இப்ப சிஎம் இருக்கிறவன் வந்துட்டு ப்ரோ, சிஎம் வந்துட்டு நேரடி கட்டுப்பாடுல இருக்கிறது வந்து காவல்துறை ப்ரோ. லாக்அப் டெத் எத்தனை ஆயிருக்கு உங்களுக்கு தெரியுமா? இப்ப வரைக்கும் இந்த டேட் வரைக்கும் லாக்அப் டெத் எவ்வளவு ஆயிருக்கு தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க பாப்போம். தெரியல ப்ரோ. 49+. நான் எனக்கு அப்ராக்ஸ் நான் சொல்றேன், அக்யூரேட்டா எனக்கு தெரியல. லாக்அப் டெத் மட்டும் உள்ள, அதாவது சிறையில வச்சு கொன்னது மட்டும் சரிங்களா? அதாவது இந்த படத்துல வர மாதிரி என்ன படம் ப்ரோ, சூர்யா படம் விஜய் வந்துட்டு குஜராத்ல எர்த்குவேக் வந்தபோது 1 crore கொடுத்தாரு ப்ரோ. பிக்ஸியா ஐடியாலஜி என்னன்னா டிஎம்கேவை அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. விஜய் மட்டும் 1 crore கொடுத்தாரா? அஜித் எவ்வளவு கொடுத்தாரு ப்ரோ? உங்களுக்கு தெரிஞ்சதை மட்டும் நீங்க சொல்லக்கூடாது ப்ரோ, ரொம்ப தப்பு ப்ரோ. ஜின்ம ப்ரோ, நீங்க வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சது கண்மூடித்தனமா இந்த மாதிரி நம்ப கூடாது. தயவு செஞ்சு அதை நிறுத்துங்க. முழுசா கேட்டு பேசுங்க ப்ரோ. 1 crore விஜய் கொடுத்தாரு, நீங்க வந்து விஜய் வந்து ஃபாலோ பண்றீங்க, ஃபேனா இருக்கீங்க சரிங்களா? விஜய் கொடுத்த 1 crore மட்டும் தெரியுது, கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பேர் 5 crore+ எல்லா பக்கமே எல்லாருமே கொடுத்துருக்காங்க. நீங்க ஃபேனுங்கிறனால நீங்க விஜய் மட்டும் தான் நோட் பண்றீங்க. அது இல்லாம சொல்லவே இல்லை ப்ரோ, அவரு மட்டும் கொடுத்தாங்கன்னு நாங்க சொல்லவே இல்லையே. சரி அதை ஏன் பாயிண்டா சொல்றீங்க? அப்புறம் அவர் கொடுத்தாரு அதனால உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு. ஏய் ப்ரோ, அவரு கொடுத்தாங்க சொல்ல ப்ரோ. ஜின்னு ப்ரோ என்ன சொல்லியிருக்கா அந்த கமெண்ட் படி? சீமான் கட்சி வரவே கூடாது. நான் மேட்ச் பார்த்துனுங்கிறேன், நான் மேட்ச் ஆடினுங்கிறேன். இந்த ஆட்சி நடந்தா சொல்றேன் ப்ரோ. கார்த்தி ப்ரோ தானே? ஆமா கார்த்தி ப்ரோ. விஜய் ஒன் டைம் குஜராத்ல வந்தபோது 1 crore கொடுத்தாரு ப்ரோ அப்படின்னு சொல்லி இவர் ஒரு பாயிண்டா சொல்றாரு. விஜய் டாபிக் சேஞ்ச் பண்ணுங்க. இது ப்ரோ இன்ஸ்பெக்ட் பண்றேன் ப்ரோ, அப்புறமேட் பண்றேன் ப்ரோ. நாளைக்கு எலெக்ஷன் வச்சிட்டு நீங்க டாபிக் முடிச்ச உடனே வந்து பண்றேன் ப்ரோ. ரோ மேட்ச் போயிட்டு இருக்கு, உள்ள வந்து ஜாயின் பண்ணுங்க, கண்டிப்பா பண்றேன். அதான் சொன்னார். டிவிக்கு ஸ்ட்ரைட்டா வந்தானே எப்படி கோஸ்ட் ப்ரோ? புரியலையே. ஏய் இப்போ எல்லாரும் என்னது கட் ஆயிடுச்சு. கேக்குதா? சரி மதனே யாரா அது? இவரு காட் ப்ரோ. ப்ரோ பொறம்போக்கு நீ எங்கடா இங்க வந்த நண்பா? என்னாச்சு, லைவ்லயா இருக்கா? இதே நான் லைவ்ல இல்லடா நண்பா, நான் அப்படி இதுக்கு வந்தேன். டிஸ்கார்ட் வந்துட்டு அப்படியே லைவ் பார்த்துட்டு இருக்கேன். யார் லைவ்? ஐஎம்டி ஓடுதா வந்து ஓடுதா? ஐஎம்டி ஓடுது. ஆல்பா தான் வந்தது. நான் போடலைன்னா ஐஎம்டிக்கு வந்துரு.
அது டெய்லி அதை தானே பண்ணிட்டு இதான் இருக்கோம். நான் கேளு. ஐயா கவலை அவர் இங்கதான் ப்ரோ இருக்காரு. ஆல்பா ப்ரோ God தான் கூட இங்க நாங்க. இருக்காரு. ஆல்பா ப்ரோ தான் ஆமா ஆல்பா யார் ஆல்பா. கொண்டான்னு வந்துருக்கா? ஆட்டுப்பாரு வட்ட வட்ட பாதையிலே ஐயா ஒரு கிலோ கொஞ்சம் அரை கிலோ சப்ஸ்கிரைபர் ஏத்திட்டு அப்புறம் நீ ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ப்ரோ இப்படி எல்லாம் பார்த்தா யாருமே ஓட் போட நான் தான் சொல்றேன்ல இங்க இருங்க. ஐஎம்டி வந்து ப்ரோ ஓகே ப்ரோ, ஐஎம்டி வந்து வரணும்னு நினைச்சா வந்துருவேன். சப்ஸ்கிரைபர் எல்லாம் முக்கியம் இல்ல. நீங்க வந்து எப்ப லைவ் வருவீங்க கரெக்டா சொல்லுங்க. நீங்க எப்ப கரெக்டா வருவீங்க அத சொல்லுங்க. உங்களுக்கு தான் வெயிட்டிங் நானே. நான் வந்துடுறேன் ப்ரோ. ப்ரோ அதாவது நான் கரெக்டா வரும்போது வராங்களோ இல்லையா அது எதோன் பண்ணி நம்ம பேச கீச போட்டு எதோ வர வச்சிடலாம். இங்க 3 கட்சி இருக்கிறப்போ இந்த கட்சியெல்லாம் ஸ்ட்ரைட்டா அதெல்லாம் அப்படிதான் இல்ல ப்ரோ. லைவ்ல வந்து யாரையாச்சும் உட்கார வைக்கணும்னு நினைச்சா உட்கார வச்சிருவேன் நான். ஏன்னா எனக்கு வந்து இப்ப 2-3 நாளாவே எனக்கே அந்த மைண்ட் செட் வர மாட்டேங்குது. பிரவீன்குமார் 29 அவன் யாரு? டிஎம்கே சொன்னா செஞ்சுட்டாங்களா? ஒண்ணும் தெரியாம பேசாத பிரவீன் ப்ரோ. என்ன மேட்ச் என்ன டீம் என்ன பேசிட்டு இருக்கோம்னு தெரியாம பேசாத ப்ரோ. டாபிக் விடுங்கன்னு சொன்னேன். டாபிக் விடுங்கன்னு பேசிட்டாங்க. ப்ரோ இப்படி என்ன பார்த்தா குத்திச்சிட்டாங்க. எனக்கு புரியல. குத்திச்சிட்டாங்க. நல்லவங்க என்ன சொல்றதே ஒண்ணு ப்ரோ. நான் ப்ரோ சின்ன ப்ரோ இது வந்துட்டு எலெக்ஷன் ரீதியாவும் பாலிடிக்ஸ் ரீதியாவும் நான் சொல்றேன். இது வந்து எலெக்ஷன் ரீதியா எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தன் வந்துட்டு 100 ரூபா திருடுவான் ப்ரோ, ஒருத்தன் 120 ரூபா திருடுவான் ப்ரோ, ஒருத்தன் 150 ரூபா, ஒருத்தன் 200 ரூபா திருடுவான் ப்ரோ. 4 பேருமே திருடனுங்க தான். எவனுமே திருட இல்லைன்னு சொல்ல கிடையாது. 4 பேருமே திருடன் தான். ஒருத்தன் 100, 120, 150, 200 அந்த மாதிரி ஒரு 4 பேர் திருடுவானுங்க. எவன் கம்மியா திருடுறானோ அவனுக்கு போட்டுருவான் ப்ரோ. அதான் ப்ரோ ஓட்டோட இதுவே. இவன் பண்ணானே இவன் கொஞ்சம் நல்லா பண்றான் அப்படிங்கிற மாதிரி வச்சு எவன் கம்மியா திருடுவானோ அவனுக்கு போட்டு விட்டுருணும். ரைட்டா நல்லா இருக்கும். ஏன் சொல்றேன்னா நடுவுல எல்லாம் காங்கிரஸ் தான் போடுது, பிஜேபி தான் ஏன்டா என்கிட்ட கேட்கற? நீ சொல்லு ப்ரோ. இப்ப நீ யாருக்கு போட்டா? டிவிகே தான். நம்ம தான் ஏன்டா டிவிக்கே கேண்டா போடுவ சொல்லு. சொன்னா நீங்களா அழுதுருவீங்க. ரசிகங்கிற ஒரு பேரை வச்சு அப்பெல்லாம் எப்ப நான் விஜய் கிடையாது. யார் சொன்னா? நான் எனக்கு சூர்யா தான். ஏன் டிவிக்கே போட? அப்ப கேட்ட மூடிக்கு பதில சொல்றான். அதெல்லாம் சொல்றேன். நான் ஓட்டு போட்டு தான் நான் சொல்லுவேன். கதைய குளிச்சுட்டு சாமி என்னடா என்ன ரீசன் ஒண்ணு இருக்கும்ல நண்பா? டிஎம்கே வந்தாங்களா? சொல்றது ஏடிஎம்கே ஆண்டுட்டாங்க கொஞ்சம் வருஷம். இப்ப 5 வருஷம் அவங்க பலவரப்ப பார்த்தாச்சு. சரி புதுசா ஒரு வாய்ப்பு போட மாட்டேன். தவளை கட்ட எனக்கு புரியல. சீட்டா குட்டி சீட்டாவை கூட்டிட்டு வாங்கன்னா நான் எங்க போய் கூட்டிட்டு வரட்டும்? புதுசா ஒருத்தர் வரணும். ஒரு வாய்ப்பு தான் ப்ரோ. அப்பதான் அவரு என்ன செய்வார்னு தெரியும். சீட்டா குட்டி சீட்டாவை கூட்டிட்டு வாங்க. எல்லாம் போய் கனவு காண்டுங்க. சாப்பிடா பேசிட்டு அதுக்குன்னாப்பா காட்டுல போய் கூட்டிட்டு வாங்க. காட்டுல போய் கூட்டிட்டு வாங்க. நான் கேக்குறதுக்கு நீ சொல்றா. எனக்கு தெரியாதுப்பா. எனக்கு தெரியாதுப்பானா நீ ஏன் போடுற? அப்புறம் சீட்டா போய் குட்டி சீட்டாவை கூட்டிட்டு வந்துட்டு காட்டுல எப்படிதானு எனக்கு புரியல வரும். கொஞ்ச நேரத்துல மாறி ஆயிடுச்சு. என்ன நடக்குதோ அதுக்கு ஏத்தாலும் நம்ம பேசணும் ப்ரோ. அப்பதான் ப்ரோ லைவ் கொஞ்சம் பீக் ஆகும். நானே அதனால சவுண்ட் போட்டு வச்சுட்டு கம்முன்னு உட்கார வச்சுட்டேன். தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்க வைக்கணும் ப்ரோ. போஸ்ட் ப்ரோ இதனால என்ன இருக்குது சொல்லுங்க. பேசினாதான் ப்ரோ வேலைக்கு ஆகும். அதெல்லாம் கொஞ்ச நேரத்துல சட்டசபை மாதிரி ஆயிடுச்சு. வந்து நான் தப்பே சொல்லலடா.
சரியா? ஏன் டிவி கேக் போடணும் நீங்க ரீசன் சொல்லுங்க, நானும் டிவி கேக் போடுறேன். அதனால எனக்கு ஒரு change bro. இந்த வருஷம் ஏன் அவனுக்கு போடல? ஒரு சேஞ்ச் இருக்கான சீமான் வந்து அவனை எதுவும் கொடுங்களேன் இந்த வருஷமா யாராவது வராங்களா பார்க்கலாம். சரி, அவர் வந்து சீமான் என்னென்ன பண்ணாங்க அது ரீசன் சொல்லு. சரி விஜய் என்ன தள்ளிட்டா அப்படி விஜய் என்ன பண்ணாரு? புதுசா ஒருத்தர் வரான். விஜய் வந்து இப்பதான் வரான். சீமானும் புதுசா வந்தவன் தானே. அவன் ஒன்னும் 50 வருஷமான ஒண்ணும் இல்லையா டிஎம்கே ஏடிஎம்கே மாதிரி. புரியல. எனக்கு ஏதோ ஒரு கட்சி வர்றது தெரியுது. எல்லாம் ஆட்சியா இருந்தா போதும். டிஎம்கே வந்து சீமானை எல்லாத்துக்கும் போராடி இருக்கிறான், நதிகளுக்கு போராடி இருக்கிறான், அப்புறம் சார் ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக போராடி இருக்கிறான். இவன் விஜய் எத்தனை போராடி இருக்கான்னு சொல்லு பார்ப்போம். மக்கள் கூட எத்தனை கேட்கல. என்ன பண்ணிருக்கான்னு வேற என்னடா சொல்லணும்? என்னடா சொல்லணும்? வேற பண்ணி என்னடா பண்ணிருக்கான்னு சொல்லணும். நல்லது பண்றான்னு நான் கேட்கிறேன். மக்களுக்கு ஆட்சிக்கு வந்தாதான் நல்லது பண்ண முடியும். விஜய் என்னடா நல்லது பண்ணிருக்கான்? அதுதான் கூகுள்ல போட்டோமா யார் நல்லது பண்றாங்கன்னு உட்காந்து இது விஜயோடதையும் போட்டு இப்ப எனக்கு படிச்சு சொல்லு பார்ப்போம். எப்படி 2008 அப்பயே இலங்கை நம்மால் பேசினப்ப இவர் உட்காந்து ஜெயலட்சுமி ஆமா கேள்வி திரும்பி சொன்னாரு அந்த மாதிரியா 2008 விஜய் பேசினாரா? போட்டாலும் பேசினாரு. போய் அம்மா கால விழுதுறப்ப தெரியலையா விஜய் வந்து நீங்க அப்ப வந்துட்டு நல்லது சொல்றாரு அப்படின்னு தெரியலையா? வந்துட்டு என்ன படம் அது விடுங்கன்னு சொல்லி கெஞ்சனப்ப உங்களுக்கு தெரியலையா? அப்ப பேசினப்ப உங்களுக்கு டிஎம்கேல கூட பின்னாடி கலைஞர் பண்ணி கூட தான் விஜய் நின்றுட்டு இருந்தாப்ல. விஜய் கலைஞர் வந்து ஒருத்த மாதிரி இருக்கும். உலக தவிர அப்படின்னு சொல்லிட்டு இப்ப டிஎம்கே தெரியலையா? காலத்தை வச்சு நீங்க இப்ப நிகழ்காலத்தை முடிவு பண்ணக்கூடாது. சரியா? ஒரு எம்ஜிஆர் இருக்கு நீங்க விட கடந்த காலத்துல உனக்கு ஒண்ணும் தெரியாம இருக்கும். இன்னும் அதே மாதிரியே இருக்கும். ஏடிஎம்கேவா எம்ஜிஆர் யாரு? வைகோ டிஎம்கேவா? வைகோ டிஎம்கேவா? நான் கேக்குறது அதிமுக ஓபன் வந்து எம்ஜிஆர் வந்து கூட இருந்தாரு. ஓகே, ஆனா ஃபர்ஸ்ட் எந்த கட்சியில இருந்தாரு? யார் கூட இருந்தாரு? யாருக்கு? எம்ஜிஆருக்கும் இவங்களுக்கும் சேராமதான் இவங்க வந்துட்டு இதுக்கு வந்தது. இவங்க புதுசா போட்டிருப்பாரு. யாரு? எம்ஜிஆர் டேட்டோ போட்டிருக்கிறது யாருக்கு? யாரோட டேட்டோ போட்டிருப்பாரு? அந்த டேட்டோ அந்த மயிரெல்லாம் நான் ஃபுல்லா பாக்கலைங்க. எனக்கு நான் வந்து எம்ஜிஆர் ஃபாலோ பண்றவங்க கிடையாது. சரி, விஜய் கொஞ்சம் மாச்சா இருக்குது பாத்து பிடிக்கும் உட்காந்து பார்க்க முடியும். இவங்க வந்து டிவிக்கு எதிர்க்கவங்க இவங்க எல்லாம். அதெல்லாம் அவங்க பேசுறாங்க. இவங்க வந்து ஏதோ தற்கொலை கூட்டங்களா? என்ன ரீசன் மென்டல் ஆட்டம்? இவன் மத்த மாதிரி கவலைப்பட ஓட்டுல ஜெயிச்சிருன்னு போறாம பேசிட்டு இருக்காங்க. யாரும் கண்டுக்காதீங்க பேசுறது. டேய் இதை ரெக்கார்ட் பண்ணி வை கோஸ்ட். இவன் பேசுறத ரெக்கார்ட் பண்ணி வை. என்னடா ஏன்டா ஒரே வருஷத்துல அரசியல் வாழ்ந்துருக்கீங்களாடா? டேய் இப்படி இருப்பாங்க நான் நினைச்சே பாக்கலாடா. டேய் ஒண்ணு வந்துட்டு ஒன்னு அனலைஸ் பண்ணி கடைசி வரைக்கும் முழுசா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு நீ பாக்குறது வேற. சரியா? நீ வந்ததுமே ஓட்டுல ஜெயிச்சிருவோம், இதுல ஜெயிச்சிருவோம். என்ன இது கதையா இருக்குது சொல்லு. நீங்க ஓட்டுல ஜெயிக்கலாம் இல்ல பிஜேபி அவன் ஓட்டு போட போறான். கூட்டணி அவனுக்கு வரல, அதனாலதான் அவனுக்கு ஆதங்க மோடி ஒரு பயிரும் கிடையாது. அவனுக்கு கிடையாது. இவன் வந்து பிஜேபி சப்போர்ட் தான். அவன் வந்து ஹேட் அவனுக்கு அவ்வளவுதான். கூட்டணி வரலையே, ஐயோ தனியா ஜெயிச்சிருவானு பயம். டிவிக்கேவா? ஜெயிப்பாங்க. என்ன தெரியுது அப்ப டிவிக்கு ஹேட்டர்னு தெரியுது. பிஜேபி சப்போர்ட்டர் ஜனதா மட்டும் பாத்தியா? என்ன ஜனத்தை பாத்தியா? சரி, என்ன எத்தனை பேர் செத்தாங்க அதுல அந்த கூட்டத்துல? எதுக்கு சேர்த்தி உங்களுக்கு என்ன பயன் சொல்லுங்க. இல்ல யார் சா வச்சாங்கன்னு தெரியுமா? யார் சா வச்சாங்க? ஏன் நீ போய் பாத்தியா ப்ரோ? யார் சா வச்சாங்கன்னு தெரியுமான்னு கேக்குற? இப்போ விஜயெல்லாம் பூச்சி கை பூச்சி சாவச்சானா சொல்லு. விஜய வந்து விஜய் சாவடிக்கா ப்ரோ? எப்படி செத்தாங்க வேற? சரி, போலீஸ் எல்லாம் அப்பன் வாங்கிச்சுதான். ஏன் அப்பல எத்தனை பேர் இருந்தாங்க போலீஸ்? அது இது நடக்கும் போது சொல்லுங்க ப்ரோ. போலீஸ் எத்தனை பேர் இருந்தாங்க?
சரி, எங்க உங்களுக்கு இடம் எங்க கொடுத்தாங்க? எங்க கொடுத்தாங்க? அவங்க கேட்ட இடத்துல கொடுத்தாங்களா? அவங்க கேட்ட இடத்துல கொடுக்கல. சரிங்களா? எத்தனை பேருக்கு போடணும்னு சொல்லியிருக்காங்க? கேட்ட இடத்துல என்னத்த கொடுக்கல? நீங்க எத்தனை பேருக்கு எழுதி கொடுத்துருக்கீங்க? எங்க எழுதி கொடுத்தோம்? எத்தனை பேருக்கு எழுதி கொடுத்தோம்? கரூர்ல வந்துட்டு நீங்க இந்த மாதிரி பிரச்சாரம் நடக்குது, உங்களுக்கு எத்தனை பேருக்கு அலவுடு? நீங்க உங்களுக்கு எத்தனை மணிக்கு கூட்டம்? நீங்க எத்தனை மணிக்கு வந்தீங்க? எத்தனை மணிக்கு உங்களுக்கு கூட்டம்? அந்த இறந்த டெத்துக்கு செய்தி கேட்டு நீங்க எத்தனை மணிக்கு நீங்க திரும்ப கிளம்புனீங்க சென்னைக்கு? அதை அவ்வளவுலாம் டீட்டெயிலா பாக்கலாம் தெரியல சொல்லிட்டு போங்க ப்ரோ. அப்ப தெரிஞ்ச மாதிரி பேசக்கூடாதுல்ல. சரி, இப்போ நீங்க என்ன ப்ரோ வேணும்? இப்போ கவலைப்படாத, எனக்கு ஒண்ணும் இல்ல ப்ரோ. நான் டிவிக்கு ஓட்டு போடலான்னு இருக்கேன். டிவி கேக்குதான், எதுனாலும் நான் ஓட்டு போடணும். அந்த கேள்விதான் நான் கேட்டேன். நீங்க என்னன்னாலும் பேசிட்டு போடுறதுனா என்னத்துக்கு டிவி கேக் போடுற? அதனாலதான் உங்களுக்கு ஏன் போடணும் அப்படின்னு சொல்லி நான் கேக்குறேன். அதான் நீ என்னத்துக்கு போடுற? நீ தானே போடுற, நான் என்னத்துக்கு போடுற? யோ, நான் உங்ககிட்ட கேக்குறேன்யா, உங்களுக்கு புரிதலையா? நான் சுயேட்சைக்கு போடுறேன். உங்களுக்கு நான் டிவி கேக் போடணும்னா நான் என்ன ரீசனுக்காக போடணும்? நீங்க எல்லாம் ஏன் போடுறீங்க? போடாத ப்ரோ, தயவு செஞ்சு ப்ரோ நீங்க போடாதீங்க. உங்களுக்கு என்ன ஏதுன்னே தெரியல, அரசியல் என்னன்னு தெரியாம ஓட்ட போய் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதான் என்னோட ஐஎம்டிக்கு நம்ம எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்றோம்? என்னது? ஐஎம்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சப்போர்ட் கொடுக்க சொன்னல. ஐஎம்டி வந்து நல்லா பேசுறாரு, எல்லாம் பண்றாரு, அதனால அவருக்கு சப்போர்ட் பண்றோம். அவருக்கு என்னது? அதே மாதிரிதான் விஜயும். விஜய் கூட நீ என்ன பேசிட்டு இருக்கியா? பண்றாரு விஜய் கூட நீ பேசிட்டு இருக்கியா? விஜய் போன் கேள்வி கேட்டோம்னா இந்த மாதிரி சொல்லிட்டு கிளம்பி ஆடு ப்ரோ. விஜய் போன் பண்றியா? ஐஎம்டி என்ன ப்ரோ? போனே. ஐயோ, தற்கூறீங்களா? தற்கூறீங்களா? காடு என் ஃப்ரெண்டுங்கிறனால நான் சொல்றேன், உன்கிட்ட சப்ஸ்கிரைபர்ஸ்ங்கிறனால நான் சொல்றேன். நீங்க ஏதோ ஒரு ரீசன் வந்து நீங்க என்ன பார்த்து நீங்க ஓட்டு போடுறீங்கன்னு நீங்க சொல்லுங்க. நானும் வேணா போடுறேன். என்னோட ரீசன் இப்ப மத்தவங்க எப்படின்னு தெரியல. எனக்கு வந்து புதுசா வரணும் வாய்ப்பு கொடுக்கணும். ஏன்னா எனக்கு வந்து வயசு அதான் மயிலே, நானும் அதான் சொல்றேன். புதுசா வரவனா ஸ்டீமானும் வந்திருக்கான், அவனுக்கே நீங்க வாய்ப்பு கொடுக்கல. இப்ப விஜய் வந்தாலுமே ஆடுறீங்க அவுத்து போட்டு. யார் வாய்ப்பு அவுத்து போட்டு ஆடிட்டு இருக்கா? அது ஏன் ஸ்டீமான் வந்த உங்களுக்கு புதுசா ஒருத்தன் வரணும், அதான உங்களோட ரீசனு. கரெக்டா? வாய்ப்பு கொடுக்கணுமே. புதுசா வந்தவனா உங்களுக்கு ஓட்டு போடணும். சரியா? புதுசா வந்தவனுக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கணும். சரியா? சரியாடா? அது ஏன் நீங்க சீமான் வரப்ப பண்ணல? புதுசா வரவன் விஜய் ஒருத்தன் புதுசா வந்திருக்கான், அதை சொல்லு. இப்போ நீ ஓட்டு போட்டு போய் சீமானுக்கு ஓட்டு போடுறது. சீமானுக்கும் நான் நீ எங்கேயா ஒண்ணுமே புரியாம என்ன அவருக்கு ஏன் வாய்ப்பு தரல? அவருக்கு வாய்ப்பு தரல எனக்கு ஏன் இது கேட்டு கேக்குறேன்? யோ, நீ ரீசன் சொல்றதானே சொல்ற? காரணம் கரெக்டா இல்லையா? அவங்க காரணம் வந்து ஃபேக்கா இருக்குது. அவங்க காரணம் உங்களுக்கு வந்துட்டு உங்களோட ரசிக, உங்களோட ஃபேனுக்கு வந்துட்டு நீங்க ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க, போடுங்க. அவ்வளவுதான். இப்ப நான் சொல்றேன், நான் விஜய் ஃபேனும் கிடையாது. இந்த நடிப்பு அந்த வேற, இந்த கட்சி இது வேற. சரி, அப்படி இருக்கு. வந்து அவங்க நடிப்பு நடிக்கிறாங்க. விஜய் வந்து நடிக்கிறா இருக்கனாலதான் எல்லாரும் ஓட்டு போடுறீங்க அப்படிங்கறத எல்லாம் கேட்பாங்க. ஆனா அப்படி ஒண்ணும் கிடையாது. நமக்கு விஜய் தான் பிடிக்கும். வந்து விஜய் எல்லா மூவிஸும் பாப்பேன். நான் மெயினா சூர்யா தான் பிடிக்கும், விஜய் தான் பிடிக்கும். அதுக்கு தான் நான் ஓட்டு போய் அப்படி நான் அந்த தரப்பு விதமா நான் ஒண்ணு சொல்ல மாட்டேன். மத்தவன மாதிரிலாம் என்ன பொறுத்த வரைக்கும் புதுசா சொல்றியா? இது ஒரு நியாயமானதுடா. நீ ரீசன் சொன்ன பாத்தியா? அது வந்து தப்பு. நீ இப்ப பேசுனது வந்து கரெக்ட். இல்ல பிடிக்காதுங்கிறது வந்துட்டு அது வேற. நீ ரீசன் சொன்னது என்னன்னா, புதுசா வரவனுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னா உனக்கு புதுசா வரவன் தானே வேணும், உனக்கு விஜய் தான் வேணுங்கிறது இல்ல. புரியுதா? நான் கேக்குறது புரியுதா இல்லையா உனக்கு? இப்போ உனக்கு புதுசா வரவன் தான் வேணும்னா புதுசா வரவன் நிறைய பேர் இருக்கான். சரியா? யார் இருக்கா? இதுக்கு முன்னாடி பீரியட்லயே இருக்கான், அதுக்கு முன்னாடி பீரியட்லயே இருக்கான், இந்த பீரியட்ல கூட சசிகலாவோட கட்சி எனக்கு அவங்க எல்லாம் எதுவும் தெரியவே தெரியாது. ஓப்பனா சொல்ல எனக்கு தெரியாது. ஒரு புதுசா அப்படி சொல்லிட்டு போயிருங்க. அவ்வளவுதான். நான் வந்துட்டு அது தற்கொலை நடந்துட்டு இருக்கேன். அதாவது தற்கொலை அதுதான் கேள்வி. அடிக்கும் போது பண்ணாங்க, ஒரு கட்சிக்கு பண்ணாங்க, டிவி கேப் விஜய் வந்தாப்புல. அதே நடிச்சுட்டு இருக்காங்கல்ல. புரியல, விஜய் எதுக்காக அரசியல் வந்திருக்கிறாரு?
விஜயோட போன் நம்பர் கொடுத்தா இப்பயே நான் போன் தூக்கத்துல இருந்து எடுத்து சீட்டா கேட்கறேன். சொல்லினாட்டா என்னத்தையா நான் போன் சொல்லினாட்டா சொல்லினாட்டா படத்தை விட்டுட்டு அவருக்கு சம்பாதிக்கணும்டா. சொல்லினாட்டா என்னன்னாட்டா சொல்லு விஜயோட சொத்து மதிப்பு என்ன கணக்காட்டினா சொல்லு பாப்போம். கணக்காட்டமா என்ன சொல்லினாட்டா என்னன்னு சொல்லினாட்டா நல்லது. ஒருத்தன் சொல்லிட்டாங்க அதே குடிச்சிருக்கவங்க கூடாது சரியா. பாக்குறவங்க அப்படியே ஒரு லைக்கா பண்ணி விட்டு பாருங்க, அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண இருக்காதீங்க. இந்த அவன் பேர் தெரியுமா? டாபிக் சேஞ்ச் பண்ண சொல்லடா. சொல்லிட்டு போய் ஓட்டு போடு. டாபிக் சேஞ்ச் பண்ண சொல்றா, கேட்க மாட்டாங்க. சொன்னாலும் கேட்க மாட்டாங்கடி. ஓகே ப்ரோ இந்த டாபிக் சேஞ்ச் பண்ணிடலாம் ப்ரோ. வியூஸ் வேற அதிகமா போகுது. வியூஸ் நல்லா போகுது, அதுங்க தான் சைலண்டா இருக்கேன் நானு. ஆனா நம்ம ஆளுங்க தான் டாபிக் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல bro, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட கடைசியா கேக்குறேன், யாருக்கு ப்ரோ ஓட்டு போடுறேன்? ஓட்டு போடுறத வந்துட்டு ஓட்டு போடுறது வந்து நீ உன்னோட ஓட்டையும் நீ சொல்ல வேண்டியதில்லை, என்னோட ஓட்டையும் சொல்ல வேண்டியதில்லை ப்ரோ. ஏன் போடணுங்கிற ரீசன் சொல்லு ப்ரோ. நான் யாருக்கு நீ சொல்றவனுக்கு நான் ஓட்டு போடுறேன் சரியா? எனக்கு தெரியாது ப்ரோ, எனக்கு தெரியாது. கேட்காத ப்ரோ. நீ ஏன் தெரியாதுன்னு ஏன் சொல்ற தெரியுமா? நீ ஏன் டிவி கேட்பானு உனக்கு வந்துட்டு உனக்கு உன்னோடது சொல்ல தெரியல. டிவிக்கு ஆப் எல்லாம் இல்ல ப்ரோ. அப்புறம் இதுதான் ப்ரோ கொஞ்சம் சேஞ்ச் ஆகட்டும். ஏன் ப்ரோ நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து இப்பதான் சொல்லி நான் ஏல இருந்து Z வரைக்கும் முடிச்சேன். நீங்க திரும்ப வந்து சரி விட்டு ப்ரோ விடு ப்ரோ. ஐயோ டிவிக்கே என்ன பொறுத்த வரைக்கும் தற்கூரி ப்ரோ. நான் அப்படியே வச்சுக்கிறேன் ப்ரோ. விடுங்க. யாருமே எனக்கு ரீசன் சொல்ல மாட்டீங்க. இந்த டிவிக்கே காரணங்களுக்கு எவனுக்கு தெரியல ப்ரோ. நோட்டாக்கு ஓட்டு போடுங்க. சரி அதே டிஎம்கேவும் டிஎம்கே வந்து ஊழல்வாதி ப்ரோ. ஊழல் காரணம் அவனுங்க. ஊழல் பண்றவனுங்க. சவுண்ட் கேட்கல அவங்க சவுண்ட். ஏன்னா பக்கத்தால வச்சிருக்கல அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் கட் பண்ணி 5% தான் இருக்கு. கட்டாக போகுது. எவன் கம்மியா பண்றானோ அவனுக்கு கொஞ்சம் எவ்வளோ இருக்கு? எது கட்டா போகுது? எவனுமே நல்லவங்க வேற ப்ரோ. பாலிடிக்ஸ் நல்ல பாலிடிக்ஸ். காமராஜர் தவிர எவன் ப்ரோ நல்ல பாலிடிக்ஸ் பண்ணி இருக்கிறான்? யாருமே இல்ல. அதை சொல்லு ப்ரோ. எல்லாருமே பண்றவன் தான். எவன் கம்மியா பண்றானோ அவனுக்கு போடணும் ப்ரோ. சரி கைஸ், அடுத்த எலெக்ஷன்ல வந்து நான் நிக்கலான்ட்டு இருக்கேன். எல்லாம் எனக்கு மறக்காம ஓட்டு போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்போசிட்டா ஓட்டு போடுறது நான் தான். அவனுக்கு ஆப்போசிட்டா என்ன பண்ணுவோம் ப்ரோ வந்தா மக்களுக்கு? ப்ரோ இது வரையும் இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க அதையே நானும் பண்ணிட்டு போயிடுறேன் ப்ரோ. கொஞ்சம் வாழ்ந்துப்பேன் நானு. ப்ரோ கேக்குதா? இது வரையும் இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க அவங்க தானே வாழ்ந்துட்டு போனாங்க. அதே மாதிரி நானும் கொஞ்சம் வாழ்ந்துட்டு போய்க்கிறேன்னு. இது வரையும் இருந்தவங்க என்ன பண்ணாங்க? எதுவும் பண்ணல. அதேதான் அவங்க வந்து பொய்யான்னு சொல்றாங்க. ஒரு 10 பொய்யான்னு சொல்றாங்க ப்ரோ. நான் லைவ்லயே 50 பொய் சொல்லுவேன். கவலையே சொல்ற அதெல்லாம் நிறைய சொல்லுவேன். சொல்லு ப்ரோ, நீ சொல்லு ப்ரோ. நான் உனக்கு ஓட்டு போடுறேன். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு ப்ரோ. வீட்டுக்கு எல்லா பசங்களும் PS5 செஞ்சு. ஆனா இந்த தற்கூரி கூட்டங்கள் மாதிரி உருவாக்கிறாரு ப்ரோ. டிவிக்கே மாதிரி. நான் சொல்றேன் உனக்கு என்ன ப்ரோ. டிவிக்கேவா புடிச்சிருக்கிறேன். என்ன பண்ணாங்க டிவிக்கே சொல்ல ப்ரோ இங்க ஒரே உனக்கு ஓட்டு இல்ல அழுகி முட்டை எடுத்து அடிப்பேன். ஒழுங்கா லைவ் போடு. நாங்க லைவ் பண்றோம். லைக் தான் பண்ணாம தானே பாக்குறீங்க. போங்கடா. டிவிக்கு வரானுங்களா? ப்ரோ நான் போயிட்டு நாளைக்கு வரேன். ஏன்னாட்ட டிவிக்கே தற்கூரி கிடையாது. அங்க கீழே சப்போர்ட் பண்றாங்கல்ல அவங்க தற்கூரின்னு சொல்றாப்ல. நான் சொல்றது வந்து நீ கரெக்டா கேட்க ப்ரோ. டிவிக்கே நான் என்ன பேசுறேங்கிற? டிவிக்கே ஒரு நல்லது நாலு சொல்லு.
நான் கேட்டுக்கிறேன். அமைதியா இருக்கேன் ப்ரோ. இதுக்கப்புறம் நான் ஆஃப் ஆயிடுறேன். சரியா? அதாவது உங்களுக்கு தெரிஞ்சு யாரும் அங்க டைம் அவுட் போட போறாங்க. அதாவது போட்டாங்களா? எனக்கு மனசே சரியில்லை. எவ்வளவு நேரம் சிரிக்கிறது. குட் நைட். அட்டா வந்து டைம் அவுட் போடணும்னு ஒரு ரீசன் சொல்லுங்கப்பா. யாரு இந்த பிரவீன் குமாருங்கிறவன் யாரு? அதான் டைம் அவுட் போட்டாச்சு. டைம் அவுட் போட்டாச்சு. நானே இப்பதான் பார்த்தேன். வியூஸ் இப்ப இதாச்சு. ப்ரோ நான் ஒரு வார்த்தை பேசிக்கிறோம் ப்ரோ. நான் லைவ்ல வேற இருக்கோம். பேசு ப்ரோ ஒரு பிரச்சனையும் இல்ல. அதான் அவன் இது போட்டாச்சு. டைம் அவுட் போட்டாச்சு. பேசிக்க ப்ரோ. உனக்கு இல்ல டிவிக்கு என்னது ஓட்டே போட மாட்டேன். இன்னும் எதுக்கு டிவிக்கே ஓட் பண்ணணும் ஒரு ரீசன் சொல்லுங்க. டிவிகேக்கு நான் வந்து டிவிகேவை தப்பு சொல்ல ப்ரோ. கார்த்தி ப்ரோ நீ தான் ப்ரோ ரொம்ப ப்ரோ. அது சீக்கிரம் உள்ள வந்து ஜாயின் பண்ணுங்க பாக்குறவங்களா. நான் வந்து டிவிகேவை எதிர்க்கவும் இல்ல ஆதரிக்கவும் இல்ல. அவங்களுக்கு நான் சப்போர்ட்டாவும் பேசல, அவங்களுக்கு அகைன்ஸ்டாவும் நான் பேசல. சரிங்களா? எதுக்கு போடணும்னு சொல்லுங்க. நீங்க 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 வந்துட்டு நீங்க சப்போர்ட்டா பேசுறீங்க டிவிகேக்காக. அதனால நான் சொல்றேன், ஏன் டிவிகேக்கு சப்போர்ட் பண்றீங்க? ஒரு 4 நல்லது சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் பேசுறதே நிறுத்திடுறேன் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன் அது எனக்கே தெரியல ப்ரோ. ஆனா டிவிகே தான் ப்ரோ. சிம்பிள். நீ பேசலையோ உன் பேசலாம் கம்முன்னு விட்டுறியா? இருக்க நீ டிவிக்கே நீ சுத்தமா மானத்தை வாங்கிட்ட. சத்தியமாலுமே அவராச்சும் ஏதோ கொஞ்சமாச்சும் வச்சிருப்பாரு. இப்ப சுத்தமா போயிடுச்சு. சொல்றவங்க எனக்கு இப்ப டிவிக்கு போட்டு போடணும்னு சொல்றவங்க ஏன் நீங்க போடுறீங்க? என்ன ரீசன் அதை சொல்லுங்க பாப்போம். நான் அதை நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் பேசுறதே நான் நிறுத்திடுவேன் ப்ரோ. யாருக்குமே தெரியாது. நீங்க எவங்கிட்ட இப்ப பேசுறவங்க கிட்ட எல்லாத்துக்குமே கேளுங்க. ஏன் நான் டிவிக்கே போட்டு போறேன்? விஜய் மோதியை தவிர நான் வேற எதுக்கு போட்டு போறேன்னு சொல்லுங்க பாப்போம். என்ன நல்லது பண்ணிட்டாங்க? இந்த புதுசா வரவனுக்கு வாய்ப்பு கொடுக்கணுங்கிற இந்த கதையெல்லாம் அடிச்சு விடாதீங்க கண்டென்ட் கிடைக்காம. அதுதான் சொல்லுவாங்க. என்ன கேட்டாலும் ஒரே நிமிஷம் இல்லையா? விஜய் என்ன சத்தியமா போட்டுக்க மாட்டேன். சீமானுக்கு தான் போட்டிருப்பாங்க. சரியா? அதான் ப்ரோ கான்செப்ட். உங்களுக்கு வந்து அதான் ஏன்னா 2 ஆச்சு தெரிஞ்சிருச்சு இல்ல. பூச்சி வந்துட்டு உங்களோட ஃபேன். நீங்க வந்து நீங்க அவரோட ரசிகருங்கிற ஒரு இதை மட்டும். ஆமா தல. இப்ப இந்த ஆச்சும் வந்து முடிஞ்சிருச்சுன்னா இப்ப அதுக்கப்புறம் மூஞ்சி அவன் கொண்டு போய் ஃபேன்ஸ் இருக்காங்க. எப்படியும் மூஞ்சி தலையை காட்ட முடியும். ஆனா அவன் பண்ணி தான் ஆகணும். அவன் மறைச்சிட்டு ஒரு விஷயம் வெளியே வந்தாலும் அவன் பேரு கெட்டு போயிரும்ல. இத்தனை வருஷம் சேர்த்து வச்சு ஒரு செகண்ட் அவன் முடிக்க பார்ப்பானா? அதுக்காக அவன் கொஞ்சம் அடக்கி வாசம் தான். 100 பேர் 100 பொய் சொன்னாலும் அவன் 10 பொய்யாச்சும் கொஞ்சமாச்சும் கம்மி பண்ண பார்ப்பான். 10 பொய் சொன்னானா 10 உண்மை சொன்னானா அது ஒரு 5 உண்மையாச்சும் நடத்த பார்ப்பான். மானம் போயிரும். அத்தனை தமிழ்நாட்டுல இருக்க அத்தனை கோடி பேரு அவனுக்கு ரசிகர்களா இருக்காங்க. டிவிக்கே ஆமா ஒரு 5 பொய் சொல்றானா 4 பொய்யை நடத்துவான். இல்ல 5 நல்லா சொல்றான்னா ஒரு 3 நாளாச்சும் அவன் நடத்திதான் ஆகணும். ஏன்னா அவன் போயிரும்ல. ஓட்டு போயிருங்கிறத விட அவன் ஃபேன்ஸ் அவனுக்கு மேல இருக்க மரியாதை போயிரும். விஜய் கடைசியில் அவங்களே திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப நீங்க புரிஞ்சுக்கிறது உங்களோட புரிதல் ஓகே ப்ரோ. இதை நான் பாராட்டுறேன். இப்ப 5 சொல்லி 4 நல்லது நடத்துறானா அவன் வந்து புதுசா வரவன். சரிங்களா? புதுசா வரவன் 5 சொல்லி 4 நல்லது பண்ணுவான். நீங்க உங்களோட கருத்து அது வந்து ஜனநாயக நாட்டுல கருத்து உரிமை எல்லாத்துக்குமே இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி இப்ப 5 சொல்லி 4 நல்லது நடத்துறவன் இவன் வந்துட்டு 100 வாக்குறுதிகள் கொடுக்குறான். டிஎம்கே காரனும் ஏடிஎம்கே காரனும். ஏன்னா அவனுக்கு தெரியும் அவன் ஆண்ட கட்சிகள். 100 சொல்றானோ அதுல 50 நடத்துறான். பாதி நடக்குதுல்ல. பாதி நடக்குது. இங்க நடக்கலாம். அதான் ப்ரோ பஸ்ஸுக்கு வந்து ஃப்ரீ பஸ் விடுவோம். அதெல்லாம் வந்துட்டு அவன் சொல்லவே கிடையாது. இல்ல அது நடக்குதுதான். ஆனா மகளிர் திட்டம் வந்துட்டு 1000 இருந்ததா 5000 கொடுத்தான். அதுக்கப்புறம் இப்ப 2000 மாத்திரங்கிறான். ஏதோ ஒண்ணு அவன் சொல்றதையும் பண்றான் சொல்லாதையும் பண்றான் தல. இல்ல தல பண்றான். பட் ஆனா ஒரு விஷயத்துல தானே ஃபுல்லா கஞ்சா வச்சு. பட் அது இல்லாம ரேப்ஸும் அதிகமாயிடுச்சு இல்ல. ஒரு எத்தனை வேணா நடக்குதுன்னு சொல்லிட்டோம். இப்ப 10,000 கோடி அவங்க கையில கொடுக்குறான்னு சொன்னாலும் அந்த இடத்துல ஒரு 7 வயசு குழந்தைய ரேப் பண்ணி ஒரே தெரியுது தல. பெண்கள் கற்பழிச்சிருக்காங்க. அதுல வந்துட்டு நான் சொல்றேன் பாருங்க.
இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா 10 வயசு கம்மியானவங்க எத்தனை பேரு, 10 வயசு எபோ எத்தனை பேரு, 60 வயசுக்கு எத்தனை, கிழவியில இருந்து சின்ன குழந்தையில இருந்து குமரி வரைக்கும் எல்லாத்தையும் பண்றாங்க. இந்த ஆட்சி வேணுமா இல்ல இவனுங்களோட இதுல பாத்தீங்கன்னா இது டிஎம்கேல இருந்தவனுக்கு ஒரு 4 பேர் வந்து டிவிகேல போய் சேர்றானுங்க. ஏடிஎம்கேல இருந்த ஊழல்வாதிகள் செங்கோட்டையன்ல இருந்து ஒரு ஊழல்வாதிகள் எல்லாரும் போய் சேர்றானுங்க. இவனுங்க எல்லாத்தையுமே கூட்டம் சேர்த்துட்டு விஜய் என்ன சொல்லிட்டு வராரு, நான் ஊழலை எதிர்க்கிறதுக்காக நான் அரசியலுக்கு வரேன் அப்படிங்கிறாரு. அதுதான் இல்ல ஒரு ஊழல் நடத்தினாலும் பட் அந்த போறீங்க இப்ப ஊழல் நடத்தினாலும் தல அந்த பெண்கள் விஷயத்துல அவனுக்கு இது பண்ண மாட்டானுங்க அப்படிங்கிறப்ப நீங்க சொல்றீங்க ப்ரோ. என்னத்தல ஒரு குளத்துக்கு நீங்க போறீங்க, ஒரு சின்ன குளம் இருக்குல்ல ப்ரோ, ஒரு குளம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அங்க மீன் நிறைய இருக்குது. அங்க போயிட்டு நீங்க தூண்டில இருந்து அந்த வழியா போறீங்க, ஆனா நான் மீன் பிடிக்க போலங்கிற மாதிரி ஒரு கதை. எல்லாம் பொழுதுகளும் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போறீங்க, அதுக்கான ஃபுட்டு அதோட பைட் எல்லாத்தையுமே நீங்க எடுத்துட்டு போறீங்க, ஆனா நான் மீன் பிடிக்க போல. அந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே நான் கூட்டு சேர்த்திக்குவேன், ஆனா நான் ஊழல் எதுக்கு போறேன் அப்படின்னு. ஒன்னா நம்பர் ஊழல்வாதி ப்ரோ. 1000 கோடி இதுவரை தமிழ்நாட்டு முதல் முறையா ஊழல் பண்ணது செங்கோட்டையன் தான். ஆமா தல கரெக்ட் தான். ஆனா இப்ப மக்கள் கிட்ட இருக்கிற ஃபேன் பேஸ அவன் நாசமாக்க பார்க்க மாட்டான்ல. இப்ப அப்படி இப்ப அவன் எப்படி திருநாளும் சரி, இப்ப பெண்கள் விஷயத்துல ஏதோ ஒரு விஷயம் நடந்தாலுமே அவன் காலியாச்சு, அவன் இமேஜ் சுத்தமா போயிருமே. இதுக்கப்புறம் அவன் அரசியலுக்கு வர முடியாது, படத்துக்கு வர முடியாது, படம் நடிச்சாலுமே அது போயிடும். அவ்வளவுதான், ரெண்டும் போயிடும். அதான் நடக்காம தான் பாப்பானு, எப்படியா இருந்தாலும் நடக்காம தான் பாப்பானுங்க. நடக்காம பாப்பானுங்க, அதுக்கு நம்ம ஆட்சிக்கு வரணும்ல ப்ரோ. அதான் ஆட்சிக்கு வந்தா சொல்றேன். இப்ப இவங்களே இப்ப முகாசு இப்ப இதே வந்துச்சு, டிஎம்கே வந்தது முக்காசி ரீசன்னால ஒரே ஒரு ரீசன் தான் நான் சொல்றேன். எனக்கு நான் ஒரே ஒரு ரீசன் தான் சொல்லுவேன், டிஎம்கே ஆட்சி எதுக்கு வந்துச்சு, எப்படி வந்தாங்கன்ட்டு. காரணம் ஒரே ஒரு போராட்டம்னால மட்டும்தான் வந்தானுங்க. என்ன போராட்டம் ப்ரோ? இந்த முஸ்லிம்ஸ் அந்த இதுக்கு மோடி கூட அறிவிச்சிருந்தாருல, முஸ்லிம்ஸ் பாஸ்போர்ட் எடுத்தா நீங்க எல்லாம் துபாய் கிளம்பிருங்க அப்படின்னு. அப்போ வந்து ஒரே கட்சி டிஎம்கே மட்டும்தான். அது வந்துட்டு அவனுங்க எதிர்த்தது என்ன தெரியுங்களா, சிஏஏ என்சிசி அந்த இது சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். இதுல இந்தியாவில் இருக்க எல்லா முஸ்லிம்ஸும் அவன் சேர்த்து தான் சொன்னான். அந்த டைம்ல இங்க இருக்கும் முக்காவாசி தமிழ்நாட்டுல இருக்க எல்லா முஸ்லிம்ஸும் போறானுங்க. கூட வந்து என்ன ஒரே கட்சி இவங்க மட்டும்தான், டிஎம்கே மட்டும்தான். ஏடிஎம்கே எல்லாம் ஓடிட்டானுங்க. அதுக்கோசரம் அதனாலதான் ஃபுல் அந்த 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 டைம் வந்துட்டு சப்போர்ட் பண்ண ஒரே கட்சி டிஎம்கே கட்சி மட்டும் தான் அந்த டைம்ல வந்து நின்றுச்சு. எல்லா முஸ்லிம்ஸு காரணமா வந்து நின்றுச்சு. அதனால எல்லா முஸ்லிம்ஸ் சொல்லிட்டு அவனுக்கு போயிடுச்சு. எத்தனை கோடி பேர் இருக்காங்க, அத்தனை கோடி பேர் முஸ்லிம் போயிடுச்சு. ஆனா இந்த டைம் வந்துட்டு அதை நாசம் பண்ணிட்டாங்க, சூற நாசம் பண்ணிட்டானுங்க. டிஎம்கே எல்லாம் அப்படி வந்துட்டு நான் இதை ஆதரிக்கல ப்ரோ. நான் வந்துட்டு டோட்டலா நான் வந்துட்டு இதை அக்செப்ட் பண்ணேன். என்ன தெரியுங்களா, இப்ப முஸ்லிம்ஸ் ஓட் வந்து டிஎம்கேக்கு வருது, அது உண்மை பொய்ன்னு தான் சொல்ல கிடையாது. டிஎம்கேக்கு வந்து முஸ்லிம்ஸ் ஓட்டு வருது, கிறிஸ்டின்ஸ் ஓட்டு வருது. இப்ப கிறிஸ்டின்ஸ் ஓட்டு எல்லாமே டிவிகேக்கு போயிருங்க. நான் வந்து அரசியலா பேசுறேன், எந்த ஒரு ரிலிஜனுக்கு சப்போர்ட்டும் கிடையாது, எதிரும் இல்ல. அதான் தல இப்ப அந்த டைம் நான் சப்போர்ட் பண்ணனாலதான் அவ்வளவு ஓட்டு அங்க வந்துச்சுங்கிறேன். இப்ப நடக்கிறது என்னவோ நான் அதை சொல்றேன் சரிங்களா. அந்த டைம்ல அவங்க ஜெயிச்சு அவனுங்க நீங்க இருக்குதோ இல்லையோ இல்லைனாலுமே சரி. இப்ப வந்துட்டு இப்ப விஜய் வந்துட்டு இத்தனை நாளா விஜய்ன்னு சொல்லிட்டு அவரோட நாமினேஷன் பண்ணும்போது அவரோட ஃபுல் நேம் வந்து ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி அவர் வந்து நாமினேட் பண்றாரு சரிங்களா. ஏன்னா அவர் நிக்கக்கூடிய அவர் வந்துட்டு இப்ப வந்து என்னோட கேள்வி ஒண்ணுதான் ப்ரோ, வந்து டிவிகேவோட ஃபேன்ஸ் டிவிகேக்கு வந்து ஓட்டு போடணும், டிவிகேன்னு கத்துற எல்லாத்துக்குமே என்னோட கொஸ்டின் ஒண்ணுதான், நீ வந்துட்டு அவமானப்பட்ட இடத்துல ஜெயிக்கணும்னு நினைக்கிறியா இல்ல வந்துட்டு நீ ஜெயிக்கணும்னு நினைக்கிறியா? நீங்க ஒரு பொதுவா நீங்க ஒரு முடிவு பண்ணுங்க. இப்ப வந்து உங்களுக்கு ஒரு இடத்துல உங்க ஃபேமிலியிலேயே வச்சுக்கோங்க, உங்க ஃபேமிலியில உங்க சித்தியோ சித்தப்பாவோ அந்த வீட்டுல நீங்க வந்து அவமானப்பட்டிருக்கீங்க. உங்களுக்கு வந்துட்டு அந்த அவமானத்தை வந்துட்டு சரி கட்டுறதுக்காக ஒரு வாய்ப்பு ஒண்ணு கிடைக்குது சரிங்களா. அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திப்பீங்களா இல்ல வேணாம்னு சொல்லி உதாசீனப்படுத்திட்டு போயிருவீங்களா? பயன்படுத்திக்குவீங்க. இந்த கரூர்ல வந்துட்டு எத்தனை பேர் 49 பேர் செத்துருக்காங்க, 41 பேர் செத்துருக்காங்க, சாரி தப்பா இருந்தா சாரி,
41 பேர் இறந்திருக்கிறாங்க சரிங்களா. ஆமா தல. அந்த இடத்துல வந்து நீதான் வந்துட்டு அந்த கட்சியோட தலைவர், முக்கியமான பதவி, முக்கியமான பொறுப்பு, டிவிகேவோட நிர்வாகி, எல்லாமே நீதான். நீ முடிவு பண்றதா எல்லாமே அந்த இடத்துல சரிங்களா. நீ வந்துட்டு அப்படி நீ சரி பண்றவனா நல்லவனா இருந்திருந்தா நீ ஏன் கரூர்ல நிக்கல? நீ வந்துட்டு இந்த கிறிஸ்டியன் பெரம்பலூர்லயும் இன்னொரு பக்கமும் நீ ஏன் நிக்கிற திருச்சியில? அதுதான் அந்த இடத்துல நின்றுக்கணும், அந்த இடத்துல நின்றுக்கணும், இல்லைன்னு சொல்லல, நின்றுக்கணும். பட் ஆல்ரெடி வந்துட்டு இவனுங்க வந்துட்டு மதவாத அரசியல் பண்ணல, பிஜேபி வந்து மதவாத அரசியல் பண்றாங்க, டிஎம்கே வந்து மதவாத அரசியல் பண்றாங்களா? இப்ப இவன் வந்து ஒழுக்கமா இருக்கானா? அப்போ சீமான் வந்துட்டு அவனோட தொழில் வந்து சைமன் செபாஸ்டியன் சொல்லி கொடுக்குறான். அவனுங்களும் மதவாத அரசியல் பண்ணலையா? அப்போ எல்லாரும் பண்றாங்கதான். என்ன பண்றானுங்க? இப்ப சித்திரை திருவிழா, சித்திரக்கனியா சித்திரை 1 வந்துச்சுல, அதுக்கு வந்து ஏன் ஒரு விஷ் கூட பண்ணல நீ? அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஈஸ்டர் ஃப்ரைடே வந்துச்சு, அதுக்கு விஷ் பண்ணிருக்க. ரம்ஜான் வந்துச்சு, அதுக்கு விஷ் பண்ணிருக்க. நீங்க ஏன் இதுக்கு பண்ணல? தமிழ் புத்தாண்டுக்கு ஏன் பண்ணல? முன்னாடி நாள் உனக்கு அடுத்த நாள் வந்துச்சு. உனக்கு தீபாவளிக்கு விஷ் பண்ண முடியாது, உனக்கு பொங்கலுக்கு விஷ் பண்ண முடியாது. இருக்கு நிறையா. ஆனா வந்துட்டு இத வந்து காரணமா காட்டக்கூடாது. இப்ப என்னோட கொஸ்டின் ஆனா ஏன் டிவிக்கே வரணும் ஆட்சிக்கு? அவன் வந்து அதான் ஒரே விஷயம் தான், அந்த ஒரே விஷயம் தான் எனக்கு. அவன் ஃபேன்ஸ் அவன் இது பண்ண முடியாது, அதுக்கோசரம் அவன் இதே பண்ணி ஆகணும். வேற வழி கிடையாது, பண்ணியதே அவன் சொன்னது செஞ்சேதான் ஆகணும். இல்லைன்னா அவன் ஃபேன்ஸ் இதுக்கு அவன் இல்லைன்னா அவன் ஃபேன்ஸ் அவனுக்கு ஆப்போசிட் ஆயிடுவாங்க. அவன் ஃபேன்ஸுக்காக தான் அப்ப வரான், அப்படிதானே? கண்டிப்பா தெரியல. அப்ப நீங்க இருக்கக்கூடிய எல்லாருமே வந்துட்டு ஃபேன். அவன் வந்துட்டு என்னோட வந்து அவன் வந்துட்டு இல்ல தெரியல, அவன் கெடுத்துக்க அவன் நினைக்க மாட்டாங்கிறான். ஓட்டு போடுறானுங்க. அவன் என்ன நல்லது பண்ணிட்டான் அது எதுவும் பாக்குறது இல்ல, அப்படித்தானே? நாட்டு மக்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க அதெல்லாம் பாக்குறது இல்ல, சுயநலமா தானே ஓட்டு போடுறீங்க. இல்ல தெரியல, நான் என்ன சொல்றேன்னா இந்த ஒரே ரீசன் தான், அவன் சொன்னா செஞ்சுதான் ஆகணும். ஆமா தெரியல, சொன்னா செஞ்ச இல்ல அவன் ஃபேன்ஸே, அதாவது முன்ன சொன்னல ஃபேன்ஸே அவனுக்கு ஆப்போசிட் மாதிரி. செகண்ட் அதை நான் முன்னே சொன்னல, படம் அரசியலுக்கு வர முடியாது, அவன் படத்துக்கும் போக முடியாது, எப்படி போனாலும் போக முடியாது. அவனுக்கு காரி மூஞ்சில துப்புவாங்க, அதனால அவன் பண்ணிதான் ஆகணும். பண்ணிருக்காரு. அப்போ ஒரு சைடு ஃபேன்ஸ்க்காக வரான்னு சொல்றாங்க, ஆனா இன்னொரு சைடு ஏன் ஓட் போடணும்? புரியல என்ன சொல்றாருன்னு புரியல. பிகாஸ் ஆஃப் நியூ கட்சி. இந்த டைம் டிவி ஓட் போடணும், உங்களோட ஓட்டை வந்து அதான் புரியாது. ஓட்டை வந்து நான் அதே தான் ப்ரோ. என்னோட டோட்டலா என்னோட கருத்து என்னன்னா, கம்மியா எவனுமே திருடன் கிடையாது, திருடன் இல்லைன்னு சொல்ல முடியாது ப்ரோ. எல்லாருமே செத்து தான். என்ன பண்ணுவானுங்க தெரியுமா? வெயிட் பண்ணு அவன் படுத்துருங்க, நான் தான் பார்த்துட்டு இருக்கேன் சென்ட்ரலா. அதை போட்டு போயிடணும், அவ்வளவுதான். என் சேட் படிக்க மாட்டீங்க போங்கய்யா. ஐயோ நான் பேசிட்டு இருக்கேன், எப்படி அப்படி இப்போ ஒரே செகண்ட்யா நான் படிக்கிறையா சென்ட்ரலா. 41 பேரு இறந்த பிறகும் அடுத்த நாள் எப்படி ஜனநாயகம் மூவி டான்ஸ் மலேசியாவில் பண்ண தோணுது? இல்ல அடுத்த நாள் நடக்கலையே. ஓட்டு இருக்கு, எந்த கட்சியும் நல்லா இல்ல புக்கிரி ப்ரோ. அதான் கேக்குறேன், நானும் எல்லா கட்சியிலயும் பாலியல் வன்கொடுமை ப்ரோ, எல்லா பாலியல் வன்கொடுமை இருக்குது ப்ரோ. இதை வந்து யார் கண்ட்ரோல் பண்றாங்களோ அவங்களுக்கு போடுங்க ப்ரோ, அவ்வளவுதான். எஸ், அதான் நானும் சொன்னேன் ப்ரோ. இன்னொன்னு சொல்றேன் ப்ரோ, மொத்தமாவே எடப்பாடி இருந்த ஆட்சியிலயும் சரி, அம்மா இருந்த இதுலயும் சரி, அம்மா கடன். இப்ப இவன் 5 வருஷத்துல, ஆனா அம்மா இருக்க டைம்லாம், ஆனா அம்மா இருக்க டைம்ல ஒன்னே ஒண்ணு மட்டும் மட்டுமே அவன் 5,05,000 கோடி என்னமோ கடன் மட்டும் வாங்கியிருக்காரு ப்ரோ. ஆமா தல. இப்ப என்ன சொல்லும், இப்ப அம்மா இந்த டைமும் சரி ஒரு பொண்ணு மேல கை வைக்க முடியாது, எவனும் ஒரு பொண்ணு மேலே கை வைக்க முடியாது அம்மா இருந்த ஆட்சியில எல்லாம். அதை சொல்லுங்க ப்ரோ, அது எல்லாத்துனாலையும் முடியும் ப்ரோ. முடியும், ஆனா ஏன் அவனுக்கு பண்ண மாட்டேங்கிறானுங்க? நான் என்ன சொல்றேன்னா, சட்டத்தை கடுமையாக்கணுங்கிறத விட இவன் வந்துட்டு சரி ஸ்டாலின் சார் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு
அவரோட கட்சியில இருக்கக்கூடியவங்களை வந்துட்டு காப்பாத்துறதுக்கு பார்க்க கூடாது. இப்ப ஆமா. அவங்கள பத்தி அந்த ஞானசேகரன் ஆகட்டும், ம். நிறைய பேர் இருக்காங்க. ஒரு பேர் சொன்னா நோட் பண்ணி எடுத்தோம்னா ஏகப்பட்ட பேர் சொல்லலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ, அப்படி இப்ப யாரு வந்தா நல்லா இருக்கும் ப்ரோ? ப்ரோ புதுசா வரவங்க வாய்ப்பு கொடுக்கலாம் ப்ரோ, தப்பே கிடையாது கோஸ்ட் ப்ரோ. ஆனா அது ஏன் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஆமா, தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு அந்த அவங்க மானத்தை நீங்களே வாங்கிடுறீங்க. தப்புல அளவுலாம் இல்ல ப்ரோ, தப்பு தான். அது கொஞ்சம் பண்ண என்ன நிறைய பண்ண, அதைத்தான் ப்ரோ நானும் சொல்ல வரேன். இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு எந்த கட்சி சூட் ஆகும்? இப்ப இருக்கிற கட்சிக்கு கேக்குதா? முன்னாடி சொல்லு இருந்தது டிஎன் முன்னாடி இருந்ததை பார்ட்டி வந்து நம்ம பாலா ப்ரோ சொல்லு தலா. இந்த கட்சி எலெக்ஷன் வச்சுக்கோங்க ப்ரோ, ஒரு ஜெயிக்கிறதுக்கு வந்து விஜய்க்கு வாய்ப்பு இல்ல ப்ரோ, நீங்க நினைக்கிற மாதிரி வாய்ப்பு இல்ல ப்ரோ. இப்ப இந்த வாய்ப்பு கட்சி மாறணும்னா அது ஆப்போசிட் கட்சி எதுவோ நீங்க அதை நீங்க பார்த்து சூஸ் பண்ணணும். அது உங்களோட சூஸ் தான். இந்த கட்சிக்கு போட்டா ஜெயிக்கும் அப்படிங்கறத நீங்க சூஸ் பண்ணணும். ஆனா ஆப்போசிட் கட்சியில இருக்க ஏடிஎம்கே எல்லாம் போட்டா உள்ள மோடி உள்ள வந்துடும், கண்டிப்பா உள்ள வருவோம். இப்போ வரைக்கும் பாருங்க ப்ரோ, டிஎம்கே சைடு எவ்வளவு பணம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க ஆளுங்கட்சி ப்ரோ, எவ்வளவு காசு இது பண்ணிட்டாங்க. எத்தனை பாலியல் கொடுமை, எத்தனை போதை பழக்கம் இதாயிருச்சு, எத்தனை கொலைகள் நடக்குது, எத்தனை லாக்அப் டெத் நடக்குது. இதெல்லாம் நீங்க பார்த்து அனலைஸ் பண்ணி தான் ப்ரோ ஓட்டு போடணும். நானும் எங்கிட்டயே ஓட்டு இருக்குது, நான் ஓட்டு போடுறேன்னு சொல்லி போடக்கூடாது. அதான் என்னோட கருத்து. லாஸ்ட்லி நீங்க யாருக்கு வேணா போடுங்க, நீங்க இதெல்லாம் எங்க கம்மியா இருக்கோ அது போடுங்க. டிஎம்கே இங்க இருக்கு, இங்க இருக்கிறதுக்கு வந்துட்டு எப்படி சொல்றது, இதே வந்து நம்ம ஃபேமிலியில ஒருத்தவங்க வந்துட்டு ஒருத்தவங்க லாக்அப் டெத்தோ, நம்ம ஃபேமிலியில இருக்கவங்க யாரோ டிஎம்கே காரணால மருத்துவரோ ஆயிருந்தா நீங்க அவங்களுக்கு போடுவீங்களா? நம்ம அடுத்தவங்க வீட்டுல எரியுதுன்னு சொல்லி பார்த்து வேடிக்கை பார்த்தோம்னா நாளைக்கு நம்ம வீட்டுல பத்திக்கும் ப்ரோ. அப்ப வந்துட்டு யாரும் வந்து உதவி பண்ண மாட்டாங்க. அடுத்தவங்க வீடு எரியும் போது நம்ம போய் உதவி பண்ணோம்னாதான் நம்ம வீடு எரியும் போது அவங்க வருவாங்க. அதனால நான் சொல்றேன், மத்தவங்க வீட்டுல இந்த மாதிரி ஆயிருக்குது அப்படிங்கும் போது அது நம்ம வீட்டுல ஆன மாதிரி ப்ரோ. நாளைக்கு நம்மளுக்கு நடக்காதுங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. அதனால சொல்றேன் ப்ரோ. கண்டிப்பா. ஆனா இந்த டைம் எப்படியோ உனக்கு கொஞ்சமாச்சும் தப்பு கம்மியாகணும்னா டிஎம்கே ஜெயிக்கவே கூடாது. ஆனா இன்னொன்னு ப்ரோ, இதான் ப்ரோ ஃபேக்ட். டிஎம்கேவை தவிர அடுத்த பீரியட் யாருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா ஏடிஎம்கேக்கு, வேற யாருக்கும் வாய்ப்பு இல்ல. ஏடிஎம்கேக்கு இப்ப பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், 40% சான்ஸ் இருக்குதுன்னு இருக்காங்க. இப்ப இது பார்த்த சர்வே வரைக்கும் 40% டிஎம்கே தான். இன்னொரு தடவை வந்தாங்கன்னா அப்ப புரியும் ப்ரோ. அந்த 5 வருஷத்துல நான் இந்த இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் நீங்க இது பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த 5 வருஷம் கழிச்சு பேசலாம். நான் இப்ப வந்துட்டு இருப்பேனா இல்லையான்னு தெரியல. இருந்தாலும் யூடியூப்ல இருந்தா நான் கண்டிப்பா இது பதில் சொல்லுவேன். ஏடிஎம்கே கட்சியும் பார்த்துட்டேன். கொரோனா டைம்ல ஏதோ பாஸ் ஆன மாதிரி போயிடுச்சு ஏடிஎம்கே கட்சி. ஆனா இந்த என்டிகே கட்சியே பார்த்தது இல்லை ப்ரோ. என்டிகே வந்துட்டு இப்போ இப்போதைக்கு ஜெயிக்காது ப்ரோ. அவங்களுக்கு இன்னொரு 10-15 வருஷம் ஆகும் ப்ரோ. அவங்க கட்சியில இருக்கிறவங்களும் சரி, டிவிகே கட்சியில இருக்கிறவங்களும் சரி, கொஞ்சம் ஏஜ் கம்மி ப்ரோ. அவங்களுக்குலாம் ஓட்டர் ஐடி வரைக்கும் இன்னொரு 5 வருஷம் ஆயிடும் ப்ரோ. கண்டிப்பா அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்ப பாருங்க இந்த என்டிகே கட்சி வந்தா என்ன மாறும்னு நினைக்கிறீங்க? என்டிகே வந்துச்சுன்னா அவர் சொல்றது, சீமான் சொல்றது ஏத்துக்க முடியாதது நிறைய விஷயம் இருக்கு. சீமான் சொல்றது இப்ப எப்படி சொல்றது, இப்போ ஷார்ட்டா சொல்லணும்னா இவங்களுக்கும் டிவிகேக்கும் வித்தியாசம் இல்லை ப்ரோ. சொல்றது தெரியலையே, வந்துட்டாங்க ஒரு டிவிகே பயில கிடான்னு. என்டிகே வந்து என்டிகேலாம் ஒரு சீக்கிரத்துல அவங்க சொல்றது நம்ப முடியாது. என்டிகே வரதெல்லாம் அவங்க சொல்றதெல்லாம் ரொம்ப அநியாயம் ப்ரோ. அவங்களும் பட்ஜெட்டை தாண்டி கொடுக்கணும். சிம்பிளா ஒரே ஒரு ரீசன் மட்டும் தான் சொல்ல முடியும். ஒரே ஒரு ரீசன் மட்டும் தான் சொல்ல முடியும் தல. இப்ப ஏன் அவங்களும் தாண்டி பட்ஜெட்டை தாண்டி அவங்க பண்ணுவோம் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம்னு சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் நம்ம வர போறது இல்ல. ஏன்னா இவங்களோட நான் உங்களுக்கு பட்ஜெட்ல மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, இதுலயே நீங்க சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் சரிங்களா. இவங்களோட பட்ஜெட்டே எடுத்து பாருங்க, 4,50,000 இருக்கும். நம்மளுக்கு வந்துட்டு அவ்வளவுதான். நம்மளோட தமிழ்நாட்டோட பட்ஜெட்டே அவ்வளவுதான். அந்த பட்ஜெட்டுக்குள்ள பாருங்க யார் யார் பட்ஜெட்டுக்குள்ள கொடுத்துருக்காங்கன்னு. ஏன்னா அவங்களும் தெரியும் இவங்க எல்லாம் ஆட்சிக்கு வர போறவங்க. எப்படி இருந்தாலும் ஏடிஎம்கேவோ டிஎம்கேவோ தான் வரப்போகுது நெக்ஸ்ட் இதுலயும் சரிங்களா.
அதனால அவங்க பட்ஜெட்டுக்குள்ள கொடுத்துருப்பாங்க. இந்த பட்ஜெட்டை தாண்டி கொடுத்துருக்க ஆளுங்களாம் என்ன பண்ணுவாங்க, நாங்க வரமாட்டோங்கிற நம்பிக்கையில அவங்க பாட்டுக்கு அடிச்சு விடுவாங்க. அதான் நடக்கும். பட் சீமானும் புது கட்சி தான் சான்ஸ் கொடுக்கலாம் ப்ரோ. பட் ஆனா அவனுக்கு சப்போர்ட் கொஞ்சம் கம்மி ப்ரோ. அதான் புதுசா வந்து யாரும் எதுவும் ஃப்ரீயா இவ்வளவு நேரம் நான் சொன்னது வேஸ்டா போச்சு. அது கீழே பாருங்க, கட்சி ஒன்னும் ஸ்பெஷல்னு சொல்லல ப்ரோ, ஈக்குவல் தான். ஆனா எனக்கு என்னன்னா அது சிம்பிள். ஒன்னே ஒண்ணு சொல்றேன் தல, என்டிகே பத்தி அவங்க ஒரே லெசன் மட்டும் சொல்ல வந்தோன்னா நாங்க என்னது எஜுகேஷன் டோட்டலா மாத்திடுவோம் அப்படின்னாங்க. அதுலயே புரிஞ்சு போச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்ட்டு. எஜுகேஷன் டோட்டலா மாறிட்டு ஒரு ஐடியாலஜி ஓகே, ஆனா அது நடக்கிறதுக்கு நோ சான்ஸ், வாய்ப்பே இல்ல. இப்ப வந்துட்டு ரோட்ல சைடுல ஃபுல்லா நான் வந்துட்டு சோலார் பேனல் செட் பண்ணிடுவேன் அப்படின்னாரு. அதெல்லாம் பாசிபிளா இருக்கும். டஸ்ட் ஆயிரும், மேல டஸ்ட் எல்லாம் பட்டுச்சுன்னா சோலார் ஒர்க் ஆகாது. மெயின்டெனன்ஸ் மட்டுமே மந்த்லி வந்துட்டு ஒரு சோலார் பேனலுக்கே பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் மட்டுமே ஒரு 50K ல இருந்து 60K ஆகும் வரும். அதனால அவங்க பண்றது கஷ்டம். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சொல்லி ஒரு சொல்லி இருக்காப்ல. கீழே நோய் போயிட்டு இருக்கு. இப்போ எனக்கு நடக்க நல்லா இருக்கும் ப்ரோ. கேர்ள்ஸ் சேஃப்டி தான் ப்ரோ. அதுக்கோசரம் தான் அம்மா பீரியட்ல கம்மி ப்ரோ, ஏடிஎம்கே சைடுல வந்து கம்மி ப்ரோ. இவங்களோட வந்து 5 வருஷத்துல அதிகம் ப்ரோ. அதான் ப்ரோ நான் சொல்ல வரேன். இதுக்கப்புறம் புதுசா வரவங்களோட இன்னும் கம்மி ஆகலாம். அம்மா பீரியட்ல இருந்ததை விட கம்மி ஆகலாம். இருந்தாலும் நம்மளோட ஓட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் டிவிக்கே, காலையிலே வரும். அதுக்காக தான் டிவிக்கே. அதனாலதான் டிவிக்கேங்கிறேன். சேஃப்டி கோசம் தான் நான் டிவிக்கேங்கிறேன். வாய்ப்பு கொடுத்தாதானே தெரியும் செய்ய முடியுமா முடியாதான்ட்டு. ஒரே நிமிஷம் தல, கீழே இது போட்டு சென்ட்ரலா போட்டிருக்கு. வாய்ப்பு கொடுத்தாதான் நீங்க அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு பழைய கட்சி ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கு ஏன் நீங்க கொடுக்கல? இப்ப விஜய் மூஞ்சி மட்டும் தான் உங்களுக்கு தெரியுதா? அவர் என்டிகே சொல்றாப்புல. என்டிகே சென்ட்ரல் என்டிகே சொல்லுது. என்டிகே வந்து சொல்றாருன்னா அவரு புதுசு, அதை கூட ஏத்துக்கலாம். ஆனா அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. எஜுகேஷன் எப்படி நீங்க மாத்துவீங்க? ஒரு எஜுகேஷன் லெசன் நீங்க உங்களால எப்படி மாத்த முடியும்? அதான் தல ஃபேன்ஸ். அதுதான் ஒரே ரீசன் எனக்கு, அது மட்டும் தான் நான் சொல்றேன். ஃபேன்ஸ் கூட்டம் அதிகம். அதனால இப்ப படத்துல வந்து ஜெயிக்கிறப்பா அவன் ஜெயிக்கிறான். தூங்குறான் போற. ஆமா தூங்கிட்டு தான் இருக்கான். தூங்கிட்டான் பையன். அதை சொல்லு ப்ரோ. நீங்க செல்வா ப்ரோ பண்ணிரு ப்ரோ. செமையா சொன்னீங்க ப்ரோ. சீரியஸ்லி நீங்க யோசிச்சு போறது வந்துட்டு இப்ப உங்களுக்காக கிடையாது, உங்களோட ஃபியூச்சருக்காக. தயவு செஞ்சு யோசிச்சு ஓட்டு போடுங்க. அதான் சொல்றேன். தூங்கிட்டானா? ஆமா தூங்கிட்டான். இப்ப எழுப்பி விட்டுருவேன். பாக்கலாம் ப்ரோ, நாளைக்கு பாக்கலாம். லாட் ப்ரோ. ஓகே தல, யோசிச்சு ஓட்டு போடுங்க. அதான் நான் டிவிக்கே தான் நான் இப்பயே சொல்லிட்டேன். நான் முன்படுத்துவதற்காக பேசவில்லை. அரசியலா பாருங்க. அதுதான் அரசியல். நான் இத்தனைக்கு விஜய் ஃபேன் கூட கிடையாது, நான் சேதுபதி ஃபேன் தான். பட் ஆனா எனக்கு இது ஒண்ணுதான் ரீசன். ப்ரோ இந்த பாலிடிக்ஸ் விஷயத்துல விஜய் ஃபேன்ஸ்க்கு வந்துட்டு அவங்க ஹர்ட் ஆயிடுறாங்க ப்ரோ. ஆமா தல, பாலிடிக்ஸ் இல்ல இப்படி பேசியா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஹர்ட் ஆயிடுறாங்க. ஆமா தல, விமர்சனங்கள் 1000 விமர்சனங்கள் இருக்குன்னா ஏற்றுக்கொள்ளாத வரை நீ அரசியல்வாதி அல்லன்னு சொல்லி இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆமா தல, சிம்பிள் தான். ஆனா இவங்க அந்த கட்சி மானத்தை வாங்குறாங்களே, அவங்களே அவங்க கட்சி மானத்தை வாங்கிக்கிறாங்க. தொண்டர்களே மானத்தை வாங்கிக்கிறாங்க. என்ன பண்ண சொல்றீங்க? கண்டிப்பா இந்த ஒரு ஒன் vote can change everything every year. எல்லாத்தையுமே நீங்க ஒரு ஓட்டு தானே நீங்க நினைக்கிறது. இந்த ஒரு ஓட்டு தான் தீர்மானிக்கக்கூடிய. உங்களை மாதிரி ஒவ்வொருத்தரோட ஓட்டு தான் ஜென்மம் வரும். ஓட்டு போடுங்க. டிவிக்கே முக்காவாசி பேருக்கு ஓட்டு இருக்காது, பாத்துக்கோங்க. டிவிக்கு சப்போர்ட்டர்ஸா தான் இருப்பாங்க. விஜய் அண்ணாவை பத்தி பேசணும்னா விஜய் அண்ணாவை பத்தி பேசாதீங்க, கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்றதுக்குலாம் ஆள் இருக்காங்க. ஃபேன்ஸ் ப்ரோ, ஏன்னா ஃபேன்ஸ் நீங்க சொல்லிட்டீங்கன்னா ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன். நீங்க ஃபேன்ஸ். ஆமா, நீங்க பாலிடிக்ஸ்னு வந்து பேச முடியாது.
ஃபேன்னா நீங்க ஃபேனா இருங்க, அவ்வளவுதான். பரம்பரை சொத்து இல்லாம, பரம்பரை சொத்து இல்லாமல், பணக்கார அப்பா இல்லாமல், வீழ்ந்தால் உதவ சொந்தங்கள் இல்லாமல், தனியாக நின்று வாழ்க்கையில் முன்னேற முயன்று கொண்டிருந்தால் தட்டி கொடுங்கள் உங்களை உங்கள் வழி கூட. கரெக்ட் தான் ப்ரோ. அப்படிதான் ப்ரோ, நம்ம எல்லாம் அப்படிதான் ப்ரோ இருப்போம். அந்த மாதிரி வந்தவங்க, அந்த மாதிரி பாலிடிக்ஸ்ல வந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. பண்ணிரு ப்ரோ. நாளை உங்கள் வலிமையாகும். உங்கள் மை நாளை உங்கள் வலிமை, அவ்வளவுதான். பார்க்கலாம் எதுனா சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம் தல. சப்போஸ் நம்ம வந்துட்டு நம்மளுடைய கருத்தை வந்து சொல்றதுக்கு வந்துட்டு எங்கேயுமே தயங்க கூடாது. கண்டிப்பா உங்களோட கருத்து நீங்க எதுவா இருந்தாலும் சரி, நீங்க இந்த ஜனநாயக நாட்டுல கருத்துரிமை எல்லாத்துக்குமே இருக்குது. நீங்க உங்களுடைய கருத்தை வந்துட்டு எங்க வேணாலும் பதிவு பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். சொல்றதுனால தப்பு கிடையாது. ஃபைனல் டிசிஷன் உங்களோட. ஃபைனல் டிசிஷன் ஓட்டு போடுறவங்களோட தான். அந்த இவிஎம் முன்னாடி போய் நின்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிட்டு போலாம். ஆமா, ஆனா பார்த்து போடணும். பார்த்து போடுங்க. ஓகே நண்பர்களே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல. அரசியல் மட்டும், அரசியலை அரசியலாக பாருங்கள். நாளை எலெக்ஷனுங்கிறதுனால பேசப்பட்டது. யார் மனதையும் புண்படுத்துவதற்கான நோக்கம் அல்ல. லார்ட் ப்ரோ, நான் உண்மையே சொல்லிட்டேனே. ஒரே வார்த்தை சொல்லிட்டேனே. மனம் பிடித்த காலங்கள் போய் தேவையில்லை என்று நகரும் பக்குவத்தை காலம் மிக அழகாக கற்றுத்தருகிறது. ப்ரோ, நீ சீரியஸ்லி ஃப்ரீ ஃபயர் தான் விளையாடுறியா ப்ரோ? அதான் ப்ரோ பார்த்தேன், நீ ஒரு NTK ஃபாலோவரா இருக்கிற. இது கூட பேசலாம் ப்ரோ. நியூஸ் சப்போர்ட் ப்ரோ. பாத்துக்கலாம் ப்ரோ. ஓகே கைஸ், பை. ஓகே தல. அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, பார்த்து ஓட்டு போடுங்க. தயவுசெய்து சிந்திச்சு ஓட்டு போடுங்க.